11.5 லட்சம் கோடி அளவுக்கு தமிழகத்துக்கு திட்டங்களை மோடி அரசாங்கம் கொடுத்துருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க மத்தியில இருக்கும்போது என்னத்தை கொடுத்தாங்க? ஒரு குறுகிய காலத்துல ஒரே நேரத்தில் 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை தமிழகத்துக்கு கொடுத்ததே பிரதமர் நரேந்திர மோடி தான். கோயம்புத்தூர், சென்னை, மதுரை இதனுடைய மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு கூட சரியான அறிக்கையை கூட கொடுக்கல. அதே கொடுத்தாதானே அதுக்கு அடுத்த நிதி ஒதுக்கீதை பற்றி யோசிக்க அந்த கட்டத்துக்கு அது நகரும். வேலூருக்கு எங்களுக்கு விமான நிலையம் வேணும்னு சொல்லி பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பிட்டு இருந்தாங்க. அப்போதான் சொன்னாங்க அப்படி ஒரு பரிந்துரையே எங்களுக்கு வரலையே, வந்தால் தானே அதை பற்றி பரிசீலிக்க முடியும் அப்படின்னாங்க. மல்லிகார்ஜுன கார்கே ஒரு தேசிய கட்சியினுடைய இவ்வளோ வருஷமா ஆண்ட கட்சியினுடைய தேசிய தலைவர், அவருக்கே அறிவு கெட்டத்தனமா பேசுறாருன்னா அப்போ மற்றவங்க எப்படி பேசாமல் இருப்பாங்க? இந்தியாவிலேயே மத்திய அரசுக்கு அதிகமாக நிதி பங்களிப்பு கொடுக்கக்கூடிய ஒரே மாநிலம் முதல் இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் மகாராஷ்டிரா. அந்த மகாராஷ்டிரா பேரே இந்த பட்ஜெட்டில் வரல. ஒரு குற்றச்சாட்டை உருவாக்குறாங்க. காங்கிரஸ் இந்த களவாணி கூட்டணிகள் உருவாக்கி அதை எல்லா கட்சிகள் மூலமாகவும் அதை பரப்புறாங்க, அதை பிரச்சாரம் பண்ணி கொண்டு போறாங்க. இதனால என்ன நன்மை கிடைக்கும்னு எனக்கு தெரியல. தமிழகர்களுக்கு வாங்கி சண்டை போட்டு அங்கிருந்து வாங்கிட்டு வர வேண்டிய நிதியையும் சரி இல்லைன்னா அந்த திட்டங்களையும் சரி வாங்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்தோம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தவற விட்டுட்டார். இந்த மின்சார கட்டண உயர்வை திசை திருப்பி விடுறதுக்காக மத்திய அரசு பட்ஜெட்டுங்கிற ஒரு பேரை இவங்க சொல்றாங்க. ஆனால் மக்களுக்கு தெரியும், இந்த திருச்சி சிவாவின் மூலமாக சில புரிதலுக்கு வந்திருப்பாங்க, பாடம் கத்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். என்ன தெரியுமா, திமுகலேருந்து வரக்கூடியவனுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தா இப்படி தான் இருக்கும். கல்யாணராமன் என்கிட்ட சொன்ன டைலாக், நீ 40 வருஷத்துக்கு மேலே இருந்தியா 80 வருஷமா இருந்தியா அப்படிங்கிற கதையே கிடையாது. கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் உன்னுடைய பூத்தில் பாஜகவுக்கு எவ்வளோ ஓட்டு கிடைச்சு? பாஜகவில் ஜாதி இருந்துச்சுன்னா, ஜாதி அடிப்படையில் இருந்துச்சுன்னா, ஜாதி ஏற்றத்தாழ்வு இருந்துச்சுன்னா, இல்லை ஜாதி வெறி இருக்குன்னா எல்முருகனை எதுக்கு சார் பாஜகவினுடைய மாநில தலைவரை ஆக்க போறாங்க சொல்லுங்க நீங்க? திமுகவினுடைய பி டீம் வேலையை தான் சீமான் பண்ணிட்டு இருக்கார். இப்படி தமிழன் அல்லாதவர்கள், குறிப்பாக கருணாநிதி குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் முழுக்க தமிழ் விரோத செயல்களை அத்தனை செய்துட்டே இருக்காங்க. இவர் தமிழன் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தமிழன் மாடலையே திராவிட மாடலையும் கொண்டு போக முடியுதுன்னா இதை விட வேற என்ன கெடுதல் இருக்க முடியும்? இந்த ஓங்கோல் இளவரசர் இந்த உதவக்கரை உதயநிதி ஸ்டாலினுக்கு செயல் தலைவர்கிற பட்டத்தை சூட்டுறதுக்காக அந்த பதவியை பழவெளியூருக்கா தூசு தட்டி எடுத்து இப்போ கொண்டு வர போறாங்க. இதெல்லாம் நடக்க போகுது. India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. நேட்டிவ் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பன் கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். நேட்டிவ் பிளஸ் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்தை புறக்கணிச்சுக்கிறதா திமுக குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது பட்ஜெட்டுன்னா எல்லாத்துக்கும் பொதுவானது, எல்லா மாநிலங்களும் உள்ளடக்கிய ஒரு இதாக தான் இருக்கும். நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன்னே, தமிழக பட்ஜெட்டு தமிழகத்தை புறக்கணிச்சிட்டு மத்திய பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லி மு க ஸ்டாலின் இங்கே பெரிய பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு, அதை சொல்லிகிட்டு இருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ இந்த வருஷம் புறக்கணிச்சாங்க, போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷம் மோடி அரசாங்கம் 10 வருஷம் ஆச்சு, இது 11வது வருஷம். அப்போ கடந்த 10 ஆண்டுகளாக தமிழகத்துக்கு பேர் அதில் இருந்திருக்கு, அப்படி தானே? பட்ஜெட்டில் மத்திய பட்ஜெட் வாசிக்கும் போது, பட்ஜெட்டை தாக்கல் செய்யும்போது ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் தமிழகத்துக்கு சிறப்பு திட்டங்கள் இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து தமிழகத்துக்கு கொடுத்துருக்காங்க. 11 வருஷத்தில் 10 வருஷத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் அறிவிக்கலை, அப்படியே எடுத்துடுங்களேன். நான் அதில் ஒன்றும் பெரிய தப்பு இல்லையா? அடுத்த வருஷம் பழையபடி வரும்போது அடுத்த திட்டங்கள் ஏதாவது வரும், அவ்வளோதானே. இது எல்லா மாநிலம் நடக்கிற விஷயம் தானே. தமிழகத்தை நீங்கள் எடுத்துடுங்களா, மத்திய அரசுக்கு ஒரு பட்ஜெட்டு கொடுத்துருக்காங்க, தமிழக அரசுக்குன்னு ஒரு பட்ஜெட்டு. இப்போ பிப்ரவரி மாதம் தான் இவங்க தாக்கல் பண்ணாங்க. அதில் மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்குது தமிழகத்தில். கன்னியாகுமரி மாவட்டம் உட்பட 27 மாவட்டத்துக்கு எந்த பங்களிப்பும் இல்லை, இந்த மாவட்டத்துக்கு எந்த திட்டமும் இல்லை, பேர் வரல, பட்ஜெட்டில் பேர் வரல. அதனால் எங்கள் மாவட்டத்தை புறக்கணிச்சிட்டாங்க. எங்கள் மாவட்டத்தை புறக்கணிச்சு தான் வச்சுருக்காங்க, அது வேறு. ஆனால் அதனால நாங்கள் எங்கள் மாவட்டத்தை புறக்கணிச்சிட்டாங்க, குறிப்பிட்ட ஒரு 11 மாவட்டத்துக்கு மட்டும்தான் இந்த பட்ஜெட்டை போட்டிருக்காங்கன்னு சொன்னால் அது சரியாக இருக்குமா? எல்லா மாவட்டத்துக்கு பேரும் வந்தால் தான் எல்லா பட்ஜெட்டில் எல்லாருக்கும் திட்டங்கள் போய் சேருதுங்கிற மாதிரி சொன்னால் அது எப்படி சரியாக இருக்கும்? அது சரியாக இருக்காதுல்ல. இவங்க சொல்கிறதுல எந்த இதுவும் இல்லை, உண்மை இல்லை. இவங்க இப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க வழக்கம் போல். அந்த அரசியலாக ஆக்கணும்னு நினைக்கிறவங்ககிட்ட நீங்கள் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? அதனால் இவங்க அதை சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா,
தமிழகத்தினுடைய இந்த பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட குறிப்பாக ரயில்வே திட்டங்களை மட்டும் நான் சொல்கிறேன்னே, இந்த வருஷத்தில் மட்டும் 6362 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து ரயில்வே திட்டங்கள் தமிழகத்துக்கு கொடுத்துருக்காங்க. போன வருஷத்தில் மட்டும் 6080 கோடி ரூபாய் அளவுக்கு ரயில்வே திட்டங்கள் தமிழகத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வருஷம் கொடுத்த 6362 கோடி ரூபாய் ஆனது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் திமுக இந்த கூட்டணி மத்தியில் ஆட்சியில் இருந்த 2006 இருந்து 2011 வரைக்கும் கொடுத்த அந்த திட்டங்களை விட 7 மடங்கு அதிகம்னு புள்ளி விவரம் சொல்லுது. இதுக்கு இவர் என்ன சொல்ல போறாரு? சார் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு இது நான் கேட்குறேன் சார். இங்கே உள்ள நிறைய திட்டங்கள் இருக்குது, சொல்லலாம், விரிவாக வேண்டாம். இன்னொரு அவங்களுடைய லாங்குவேஜில் நான் கேட்குறேன். இப்போ சரி, தமிழகத்துக்கு கொடுக்கல, புறக்கணிச்சிட்டாங்க. சரி, மோடி குஜராத்துக்காரரு, அமித்ஷா குஜராத்துக்காரர், 2 பேர் தான் இந்த அரசாங்கத்தில் முக்கியமான பதவியில் இருக்காள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் 2 பேருமே குஜராத்தி தான், குஜராத்திக்காரங்க. குஜராத்துக்கு எவ்வளோ சார் கொடுத்துருக்காங்க? இந்த பட்ஜெட்டில் குஜராத் பேரும் இல்லை, அறிவிக்கலை, குஜராத் பேரும் வாசிக்கலை. குஜராத்துக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ஒன்றுமே கொடுக்கல. ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி அவங்களுக்கு ஏதாவது அள்ளிட்டு போயிட்டாங்களா? அதுவும் இல்லைல்ல. ஒரு வீட்டில் 5 குழந்தை, 5 பேர் இருக்காங்க மகன்கள் அப்படின்னா 2 பேர் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஒருத்தர் நல்லா தொழில் நடத்துகிறாரு, ஒருத்தர் மத்திய அரசு பணியில் இருக்கார், ஏதோ ஒரு பதவியில் இருந்து நல்ல மாதத்துக்கு 4 லட்சம் 5 லட்சம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா, ஒருத்தர் சம்பாதிக்கவே இல்லை அப்படின்னா அவருக்கு சோறே போடாதுங்கன்னு சொன்னால் லாஜிக்கு சரியாக இருக்குமா? இல்லைனா ஒருத்தருக்கு நோய் வாய்ப்பட்டிருக்காரு, அவர் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் செலவு பண்ணாதுங்க, அவனுக்கு தான் வருமானமே இல்லையே, வருமானம் இல்லாதவனுக்கு எதுக்கு செலவு பண்ணுறான்னு சொன்னால் சரியாக இருக்குமா? அதிகமாக சம்பாதிக்கிறவங்ககிட்ட இருந்து எடுத்து யாருக்கு பலவீனமாக இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்தா தானே அந்த சமன்படும். அவனையும் வளர்த்து கொண்டு வரணும்ல. அப்போ தானே மற்ற அடுத்த வருஷங்களில் அவன் சம்பாதிச்சு கொடுக்க முடியும் அந்த குடும்பத்துக்கு. இது சாதாரண ஒரு கூட்டு குடும்பம். நம்ம பக்கா டிப்பிக்கல் வில்லேஜில் உள்ள நிலவரத்தை நான் இப்போ சொல்கிறேன். இதே மாதிரி தானே நம்ம நாட்டுக்கு பட்ஜெட் போடுறவங்களும் அப்படி தானே போட முடியும். எந்த மாநிலங்களுக்கு இந்த வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் எல்லா மாநிலத்துக்கும் எல்லா சிறப்பு திட்டத்தையும் எப்படி கொடுக்க முடியும்? இந்த வருஷத்துக்கு சில திட்டங்கள் சில மாநிலங்களுக்கு போகும், அடுத்த வருஷத்தில் சில திட்டங்கள் சில மாநிலங்களுக்கு போகும், அவ்வளவுதானே. மாறி மாறி வரும். இதுவரைக்கும் நான் யார் தான் எடுத்த உடனே சொன்னேன், கடந்த 11 ஆண்டுகளாக இந்த வருஷத்தையும் சேர்த்து கடந்த 10 ஆண்டுகளாக இந்த வருஷம் நீங்களாக தமிழகத்துக்கு எல்லா திட்டங்களையும் கொடுத்துருக்காங்கல்ல. நீங்கள் குறையே சொல்லாத அளவுக்கு கொடுத்துருக்காங்கல்ல. நீங்கள் எழுதிரு கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்த போதும் சரி, எந்த குறைபாடும் இல்லாமல் பூரணமாக அதான் 11.5 லட்சம் கோடி அளவுக்கு தமிழகத்துக்கு திட்டங்களை மோடி அரசாங்கம் கொடுத்துருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க மத்தியில் இருக்கும்போது என்னத்தை கொடுத்தாங்க? ஒரு குறுகிய காலத்தில் ஒரே நேரத்தில் 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை தமிழகத்துக்கு கொடுத்ததே பிரதமர் நரேந்திர மோடி தான். அதுக்கு முன்னாடி 10 வருஷம் நீங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி தானே மத்தியில் இருந்துச்சு. எத்தனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை கொடுத்தாங்க? எத்தனை எய்ம்ஸ் மருத்துவமனைகளை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க? ஒன்றுமே இல்லையே. அப்போ எல்லாமே அவர் 12 ஸ்மார்ட் சிட்டிஸை கொடுத்தாரு தமிழகத்துக்கு. இதெல்லாம் தமிழகம் ஓட்டு போடலை, அதனால நமக்கு செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சி செய்தாரா? இதுக்கு முன்னாடியும் ஓட்டு போடலை, இப்பவும் ஓட்டு போடல. அதாவது எம்பிக்களை கொடுக்கல, ஓட்டு போட்டவங்க போட்டுட்டு தான் இருக்காங்க. எம்பிக்கள் உருவாக்கலை பெரிய அளவில். போன தடவை கூட்டணியிலே ஒன்று தான் வந்துச்சு, இந்த தடவை அதுவும் வரல, அவ்வளோதான். அதுக்காக வேண்டி தமிழகத்தை வஞ்சித்து விட்டான்னு சொன்னால் இது எப்படியா சரியாக இருக்குமா? அரசியலுக்காக வேண்டி பண்ணுறாங்க சார். இவருக்கு இவர் எந்த காலத்துலையும் இவர் நிதி ஆயோக்கு போனதே இல்லை. மொத்தம் 3 தடவை தான் இவர் முதலமைச்சர் ஆன பிறகு நிதி ஆயோக் கூட்டம் நடந்திருக்கு. அதில் 2022 நடந்த கூட்டத்துக்கு இவர் என்ன காரணம் சொன்னார்? நம்ம முதலமைச்சர் இருக்காரு, எங்கள் அப்பாவுக்கு நினைவு நாள், அதனால என்னால் போக முடியலைன்னு சொன்னார். 2023 நடந்ததுக்கு என்ன சொன்னார்? நான் வெளிநாட்டு சுற்றுலா இதில் இருக்கேன், பயணத்தில் இருக்கேன், அதனால என்னால் போக முடியலைன்னு சொன்னார். இந்த வருஷம் என்ன சொல்கிறாரு? தமிழ்நாடுங்கிற பேர் மத்திய பட்ஜெட்டில் இல்லாமல் போச்சு, அதனால நாங்கள் அதில் கலந்து கொள்ளலைன்னு சொல்கிறாரு. இவர் ஒரு துப்புக்கட்ட முதலமைச்சர். இவரால் அங்கே போய் என்னத்தில் பேச முடியும்? தமிழும் தெரியாது. அதாவது தமிழ் அங்கே இருக்கக்கூடியவங்க வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கு தெரியாது. அவங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் ஓரளவுக்கு தெரியும், இல்லைனா ஹிந்தியில் பேசணும். இவருக்கு இங்கிலீஷும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது. என்ன லாங்குவேஜில் பேசுவார்? எதில் பேசி எனக்கு திட்டம் வேணும்னு கேட்பாரு. பிரதமர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு இந்த திட்டம் வேணும்னு கேட்குறாரு. என்ன மொழியில் பேசுவார்? அதான் பிரச்சனை இவருக்கு. பேசுறதுக்கும் எழுதி கொடுத்ததை பேசுறதே உளறிட்டு இருக்காரு. இவர் அங்கே போய் எதையாவது உளறி வைக்க அது ஒரு பெரிய விவாத பொருளாக மாற எதுக்கு வம்பு? போகாமல் இருக்கு நல்லன்னு நினச்சிட்டு அவர் போகலைன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். மறுபடியும் மத்திய பட்ஜெட் தமிழகத்தில் இல்லை, எந்த மாநிலத்தையும் புறக்கணிக்கவும் இல்லை. யாருக்கும் வாரி வாரி கொடுத்துட்டு ஒரு ஆளுக்கு ஒரு கையில் வெண்ணெய் ஒரு கையில் சுண்ணாம்பு அப்படி கொடுக்குற ஆள் பிரதமர் நரேந்திர மோடி அல்ல.
நீங்கள் மத்திய அரசு எல்லா மாநிலங்களும் சமமாக நடத்துகிறதா சொல்கிறீங்க. ஆனால் கூட்டணியில் இருக்கிற ஆந்திராவாகட்டும், பீகார் மாநில முதல்வராகட்டும், அவங்களுக்கு மட்டும் அதிக நிதி கொடுத்துருக்காங்களே. எவ்வளோ சார் கொடுத்துருக்காங்க? ஒரு 15,000 கோடி, ஒரு 6,000 7,000 கோடி, அவ்வளோதானே. இது ஒரு பெரிய நிதின்னு எப்படி சொல்ல முடியும்? 50 லட்சம் கோடிக்கு அதிகமாக தான் இந்த பட்ஜெட் இருக்கணும். கரெக்டான இப்போ டேட்டா எனக்கு தெரியாது, ஞாபகம் இல்லை. கண்டிப்பாக இருக்கும். அதில் ஒரு சின்ன அமௌண்ட்டு தானே இது. தமிழகத்தினுடைய திட்டங்களை அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னாலே இப்போ தமிழகத்துக்கு நீங்கள் 6,300 கோடி ஒரே ஒரு திட்டத்தில் மட்டும் சொன்னேன். ரயில்வேயில் துறை, ஒரே ஒரு துறையில் மட்டுமே நான் சொன்னேன். 6,300 சில்லற கோடி ரூபாய் தமிழகத்துக்கு ரயில்வே துறையில் மட்டுமே ஒதுக்கியிருக்காங்கன்னு சொன்னேன். இதே மாதிரி அவங்க கொஞ்சம் கூடுதலாக ஒதுக்கியிருக்காங்க. அடுத்த வருஷம் இன்னும் ஒரு மாநிலத்துக்கு ஒதுக்குவாங்க, இல்லை தமிழகத்துக்கு கூட ஒதுக்குவாங்க. அந்தந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு பொருளாதார வல்லுநர்கள் எல்லாம் வகுத்து கொடுக்குற அடிப்படையில் தானே ஒரு பட்ஜெட்டை உருவாக்குறாங்க. இவங்களுக்கு இவங்க அரசியல் காரணத்துக்காக எங்களுக்கு நிதிஷ்குமார் ஆதரிக்கிறாரு, கூட்டணியில் இருக்காரு, அதனால அவங்களுக்கு அதிகமாக கொடுத்தாங்க. சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் இருக்காரு, அதனால அவங்களுக்கு அதிகமாக கொடுத்தாங்கன்னு சொல்கிறது ஏற்புடையதில்லை. அங்கே தேவைப்படுது, கொடுத்தாங்க, அவ்வளோதான். அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். இன்னொன்று, அது ஒரு பெரிய பல லட்சம் கோடி அள்ளி கொடுக்கல. ஏதோ 14,000 கோடி ஏதோ இங்கே கொடுத்தாங்க, அங்கே 15 அந்த அளவுக்கு தான் கொடுத்தாங்க. அதனால் இந்த வாட்டி வருஷத்துக்கு ஒருக்கா பட்ஜெட்டு போட போகிறாங்க. அடுத்த வருஷம் பட்ஜெட்டில் பார்க்க வேண்டியது தான். அதில் தமிழகத்துக்கு வரதான் செய்யும். இன்னொன்று, இவங்க கொடுத்த கோரிக்கையெல்லாம் என்னது? கோயம்புத்தூர், சென்னை, மதுரை இதனுடைய மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு கூட சரியான அறிக்கையை கூட கொடுக்கல. அதே கொடுக்கல. கொடுத்தா தானே அதுக்கு அடுத்த நிதி ஒதுக்கத்தை பற்றி யோசிக்க அந்த கட்டத்துக்கு அது நகரும். இந்த அறிக்கையே சரியாக கொடுக்கல. பாராளுமன்றத்தில் கனிமொழி கேள்வி கேட்டு அங்கே மாட்டின பிறகு தான் அது தெரியுது இவங்க எந்த மாதிரியான அறிக்கையை கொடுத்துருக்காங்க, ஏன் வரல அப்படிங்கிறது. பாராளுமன்றத்தில் இவங்க கேட்டாங்களே, எங்களுக்கு கோவை, மதுரை, சென்னை மெட்ரோ ரயிலுக்கெல்லாம் நீங்கள் பணம் ஒதுக்கலை அப்படி கேட்கும்போது மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர், இணை அமைச்சர் தொக்கன் சாகு அதுக்கு ஒரு பதில் சொன்னார். அப்போ தான் உண்மை என்னன்னு நமக்கே புரிய ஆரம்பிச்சுது. அதாவது ஒருங்கிணைந்த இயக்க திட்டம், மாற்று ஆய்வு அறிக்கை, இந்த 2 அறிக்கையும் மெட்ரோ ரயில் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது. இந்த அறிக்கை மாநில அரசு மத்திய அரசுக்கு தாக்கல் பண்ணணும், சப்மிட் பண்ணணும். ஆனால் அந்த 2 இதையுமே அவங்க பண்ணலை. அதை பண்ணாமல் இருக்கும்போது நிதி எப்படி ஒதுக்க முடியும்னு கேட்டார். அதோட கனிமொழி விட்டுட்டு அடுத்த டாபிக் ஓடி போயிட்டாங்க. அதோட அவ்வளோதான், விட்டுட்டு ஓடிட்டாங்க. பாராளுமன்றத்தில் கேட்ட கேள்வி இது. அப்போ தான் நமக்கே தெரியுது இந்த ரயில்வே இதுக்கு ஏன் ரூபா ஒதுக்கலை அப்படிங்கிறது, மெட்ரோ ரயிலுக்கு ஏன் ஒதுக்கலைங்கிறது அப்பவே தெரியுது. அப்போ தான் தெரியுது. இதே மாதிரி தான் வேலூருக்கு எங்களுக்கு இது விமான நிலையம் வேணும்னு சொல்லி பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பிட்டு இருந்தாங்க. அப்போ தான் சொன்னாங்க, அப்படி ஒரு பரிந்துரையே எங்களுக்கு வரலையே, வந்தால் தானே அதை பற்றி பரிசீலிக்க முடியும் அப்படின்னாங்க. இப்படி தான் சார் இருக்கும் இவங்களுடைய லட்சணங்கள் எல்லாம். மறுபடியும் இங்கே எங்களுக்கு தரல, அங்கே தந்திருக்காங்க, ஒரு மாநிலத்துக்கு அதிகமாக கொடுத்துட்டாங்க அப்படி சொல்கிறதுல அர்த்தம் இல்லைங்கிறது தான் என்னுடைய. எல்லா பட்ஜெட்லையும் இதே மாதிரி இருக்கும், எல்லா பட்ஜெட்லையும் இருக்கும். இந்த தடவை அதை ஒரு விவாத பொருளை ஆக்கியிருக்காங்க. இது இங்கே மட்டும் இல்லை, மம்தா பானர்ஜியும் ஆக்கியிருக்காங்க, எல்லாருமே அதை ஆக்கியிருக்காங்க. மல்லிகார்ஜுன கார்கே ஒரு தேசிய கட்சியினுடைய இவ்வளோ வருஷமாக ஆண்ட கட்சியினுடைய தேசிய தலைவர், அவருக்கே அறிவு கட்டத்தனமாக பேசுகிறாருன்னா அப்போ மற்றவங்க எப்படி பேசாமல் இருப்பாங்க? இவங்கெல்லாம் மாநில கட்சிகள் அப்படி தான் கேட்பாங்க, ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டுவாங்க. அப்படின்னா ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவருமா அப்படி பேசுவார். அவங்களும் பட்ஜெட்டு அப்போ எல்லா வருஷம் போட்ட பட்ஜெட்டு, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது ஒவ்வொரு வருஷம் போட்ட பட்ஜெட்லேயும் எல்லா மாநிலத்துக்கும் பெரிய பெரிய திட்டங்களை கொடுக்க முடிஞ்சுதா? அது எப்படி கொடுக்க முடியும்? குறிப்பிட்டதுக்கு தான் கொடுக்க முடியும். தேவைப்படுறதுக்கு அதிகமாக ஒதுக்க வேண்டிய இடத்துல அதிகமாக நிதியை ஒதுக்கி தான் ஆகணும். வாங்கிறது இப்போ மகாராஷ்டிரா அதிகமாக நிதி பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு மாநிலம். இந்தியாவிலேயே மத்திய அரசுக்கு அதிகமாக நிதி பங்களிப்பு கொடுக்கக்கூடிய ஒரே மாநிலம் முதல் இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் மகாராஷ்டிரா. அந்த மகாராஷ்டிரா பேரே இந்த பட்ஜெட்டில் வரல. கூட்டணி கட்சி தானே சார் அங்கே இருக்குது. நீங்கள் கூட்டணிங்கிறதுனால ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் கொடுத்துட்டாருன்னா மகாராஷ்டிராவில் மட்டும் கூட்டணி ஆட்சி இல்லையா? அங்கே கொடுக்கலாமே. தேவைப்படலை, இவங்களுக்கு தேவைப்படுது, கொடுத்துருக்காங்க. அடுத்த பட்ஜெட் வரும்போது கொடுப்பாங்க, அவ்வளோதான். சரியில்லை, மாற்று இது இருக்க மாதிரி எனக்கு மாற்று இன்னொரு உள்குத்து இருக்குது, இல்லைனா வேற ஒரு காரணம் இருக்குங்கிற மாதிரி என்னால் இதை பார்க்க முடியல. அதே மாதிரி இன்றைக்கி நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் மம்தா பானர்ஜி பேசும்போது மைக் ஆஃப் செய்யப்பட்டதா மம்தா பானர்ஜி வெளியே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு பேசும்போது அவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தை விட அதிக அளவு டைம் எடுத்து பேசியிருக்காருன்னு சொல்கிறாங்க. கூட்டணி கட்சிகளிடையே அடிபணிஞ்சு போகுதா பிஜேபி? இல்லை, அப்படி இல்லை. பாராளுமன்றத்தில் நேரம் ஒதுக்கிற போது கூட சில பேர் பேசும்போது அதிகமான நேரத்தை கொடுக்க தான் செய்வாங்க சபாநாயகர். அதிகம் பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய விவாதத்தை கரெக்டாக 2 நிமிஷம் நீ கொடுத்துட்டு கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி 2 நிமிஷத்தில் வெட்ட மாட்டாங்க. சில நேரங்களில் அது தாண்டியும் போகும். 10 நிமிஷம் கொடுத்தாங்கன்னா 10 நிமிஷத்துக்கு மேலேயே அவங்க பேசும்போது சில நேரத்தில் அவங்க அதை விட்டுருவாங்க.
அந்த அவங்க பேசுகிற விஷயங்களை பொறுத்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சந்திரபாபு நாயுடுங்கிறதுனால அவர் வந்து இப்போ அவர் வந்து பாஜக கூட்டணியில் இப்போ இருக்காருங்கிறதுனால அவருக்கு கொடுத்தாரு அப்படின்னு பார்க்க வேண்டியதில்லை. அவர் எடுத்து வச்சு பேசின விஷயங்கள் அந்த மாதிரி இருந்திருக்கும், அதனால அதுக்கு தேவைன்னு கருதி அவங்க கொடுத்துருக்கலாம். இந்த அவங்க தான் வெளிநடப்பு பண்ணாங்க. அவங்க நான் ஒன்று கேட்குறேன், அவங்க என்ன சொன்னாங்க, மைக்கை ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அது எனக்கு உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இன்னொன்று அவங்க என்ன பேசுனாங்க, இங்கே ஒருவேளை மைக்கை ஆஃப் பண்ணியிருந்தா கூட என்ன கருத்தை பேசும்போது நிதி ஆயோக்கு என்ன தேவையோ அதை தவிர வேற கதையை பேசியிருந்தாங்கன்னா அது தப்பு தானே. அந்த நிதி ஆயோக்கு அந்த நிதி திட்டங்கள் நிதியில் எங்களுக்கு வரல, கம்மியாக இருக்குது, எங்களுக்கு அடுத்த இதில் கூடுதல் கொடுங்க, இல்லைன்னா இந்தந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு எங்கள் மாநிலத்துக்கு அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது. நீங்கள் அரசியலை மறந்து இப்போ வந்து நீங்கள் முதலமைச்சரும் பிரதமரும் உட்கார்ந்துருக்கதா நினச்சிட்டு நீங்கள் அதில் கலந்துருக்கணும். ஆனால் அரசியல் செய்ய போகிறேன்னு சொல்லி அந்த வரதுக்கு முன்னாடி அறிவிச்சிட்டாங்க, நான் வெளிநடப்பு தான் பண்ண போகிறேன், நான் அதில் போய் உட்கார்ந்துட்டு வெளியே வந்துடுவேன் இப்படி சொல்லிகிட்டே வந்தாங்க. உட்கார்ந்தாங்க, வெளியே வந்துட்டாங்க, மைக்கை ஆஃப் பண்ணிட்டாங்க, அதனால் நான் வந்தேன்னு சொல்லி காரணம் சொல்லிட்டாங்க. அதில் கூடுதலாக ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க, மத்திய அரசு பாரபட்சமாக வந்து அந்த அவங்க கொடுத்த வெளியே வந்து சொன்னதில் மத்திய அரசு வந்து பாகுபாடு பார்த்துச்சு, ஆளுங்கட்சி கூட்டணி இருக்கக்கூடியதுக்கு ஒரு நிலைப்பாடும் மற்றதுக்கெல்லாம் ஒரு நிலைப்பாடும் கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டமேனிக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த அம்மா வந்து அந்த மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சராக இந்த வருஷத்தில் ஒன்றும் இல்லை, அவங்களும் ஒரு ரொம்ப வருஷமாகவே அங்கே முதலமைச்சராக தான் இருக்காங்க. பாஜகவும் மத்தியில் கிட்டத்தட்ட இது 11வது வருஷமாக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ கடந்த 10 வருஷமாக பாகுபாடே பார்க்காம தானே மோடி அரசாங்கம் செயல்பட்டுச்சு. இந்த ஒரு வருஷம் மட்டும் எப்படி அது பாகுபாடு பார்க்கும்? அப்போ இந்த அம்மா இதுக்கு முன்னாடி போன வருஷம் இந்த குற்றச்சாட்டை வைக்கலையே. போன வருஷமும் அரசியல் நிலைப்பாடு எதிரியாக தானே இருந்தாங்க. அவங்க பாஜகவுக்கு மம்தா பானர்ஜி எதிரி தானே, மம்தா பானர்ஜிக்கு பாஜக எதிரி தானே. போன வருஷத்துக்கு முந்தின வருஷமும் அப்படி தானே, கடந்த 10 ஆண்டுகளாகவே அப்படி தானே இருக்காங்க. அப்போ இதுவரைக்கும் அந்த மாநிலத்தை பாஜக அரசாங்கம் புறக்கணிக்கல. நிதி ஒதுக்கீடு, பங்களிப்பு, திட்டங்கள் எல்லாம் சரியாக தானே பண்ணாங்க. இப்போ மட்டும் ஏன் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வருது? ஒரு குற்றச்சாட்டை உருவாக்குறாங்க. காங்கிரஸ் இந்த களவாணி கூட்டணிகள் உருவாக்கி அதை எல்லா கட்சிகள் மூலமாகவும் அதை பரப்புகிறாங்க, அதை பிரச்சாரம் பண்ணி கொண்டு போகிறாங்க. இதனால் என்ன நன்மை கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ தேர்தல் இல்லை, மேற்கு வங்காளத்திலேயும் தேர்தல் இல்லை, இந்திய அளவுலேயும் தேர்தல் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அதை எந்த அடிப்படையில் இதை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. தினசரி ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பணுங்கிறதுனால வேணால் கிளப்பிட்டு போகிற மாதிரி எடுத்துக்கலாம். மற்றபடி இதில் வந்து இவங்க பண்ணக்கூடிய அரசியல், இதுக்குள்ளே போய் அரசியல் பண்ணுறதுல எனக்கு அர்த்தம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். அதே மாதிரி இந்தியா கூட்டணி சேர்ந்த பெரும்பாலான முதலமைச்சர்கள் வந்து இன்றைய நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? புறக்கணிச்சதுனா நஷ்டம் வந்து மோடிக்கோ அமித்ஷாவுக்கோ இல்லைனாக்கி அந்த பாஜக தலைவர்களுக்கோ இல்லை சார். அவங்க மாநில அரசினுடைய முதலமைச்சர்கள் வந்து கலந்துக்கிட்டு அவங்க மாநிலத்துக்கு என்ன தேவைகள், என்ன திட்டங்கள் தேவைங்கிற கோரிக்கையெல்லாம் கொடுத்து அதை வாங்கிட்டு வரக்கூடியதான் சாமர்த்தியம். அதுக்கு தான் இந்த கூட்டமே. அங்கே போய் இருந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையானதை கேட்காம நீங்கள் புறக்கணிச்சிட்டு போகிறனால அவங்களுக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது? யார் கலந்துக்கிட்டவங்க என்னென்ன கோரிக்கையை வச்சாங்களோ அதில் எந்த கோரிக்கையை பரிசீலிக்க முடியுமோ பரிசீலித்து அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு அடுத்த இதுக்கு போவாங்க. போகாமல் இருந்ததுனால, கலந்துக்காமல் இருந்ததுனால நம்ம முதலமைச்சர் போய் கலந்துக்கலை. இவர் வந்து நிறைய விஷயங்களை கையில் வச்சுருப்பார். அந்த திட்டங்களெல்லாம் எங்களுக்கு செயல்படுத்தணும், இதுக்கெல்லாம் எங்களுக்கு கூடுதல் நிதி வேணும்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இழந்துட்டார். தமிழகர்களுக்கு வாங்கி வர சண்டை போட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வர வேண்டிய நிதியையும் சரி, இல்லைன்னா அந்த திட்டங்களையும் சரி வாங்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்தோம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்கார் தவற விட்டுட்டார். இதே மாதிரி காங்கிரஸ் கூட்டணிகளும் முழுக்க அரசியல் சார். நான் அதான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து அரசியல் செய்யக்கூடிய இடமே கிடையாது. ஏன்னா இப்போ தேர்தல் முடிஞ்சு போச்சு. தேர்தல் வரும்போது அரசியல் பண்ணுங்க, அது அரசியல் வேறு, அரசியல் களத்தில் பண்ணுங்க. இது வந்து ஒரு மொத்த சூழ்நிலையும் வந்து எதை எடுத்தாலும் அரசியல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை நோக்கி நகர்ந்துட்டு போகிறாங்க. அது சரி கிடையாது. அதாவது எதிர்கட்சினால் அங்கே எதிரியாக தான் இருப்போங்கிற மனப்பான்மையில் காங்கிரஸ் அண்ட் கோ அந்த கம்பெனி, காங்கிரஸ் கூட்டணி களவாணி அந்த கம்பெனிகள் அப்படி ஒரு முடிவெடுத்து காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இதே மாதிரி நிலைப்பாட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி, அது அவங்க விருப்பம். ஆனால் அது ஆரோக்கியமானது இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. அதே மாதிரி சமீப காலமாக ரயில்வே துறை மேலே கடுமையான குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சி வைக்கிறாங்க. ஏன்னா சமீபத்தில் நடத்த நிறைய ரயில் விபத்துக்களை பார்க்கலாம். அதே மாதிரி ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து சிறப்பாக செயல்படணும்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அஸ்வினி வைஷ்ணு அவர்கள் ஒரு திறமையான ஒரு மத்திய அமைச்சர், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவர் வந்து ரயில்வேயை வந்து அவர் வந்த பிறகு தான் வந்து வந்தே பாரதிலேருந்து எல்லாமே முன்னெடுத்து நிறைய அட்வான்ஸாக கொண்டு போகிறது அவங்க தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. ரயில்வே விபத்துக்கள் வந்து தவிர்க்கப்பட வேண்டியது.
அது ரொம்ப அப்போ காலகாரம் என்னைக்கு ரயில்வே துறையை ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்தே ரயில் விபத்துகளும் கூடவே தான் இருந்துகிட்டு இருக்கு. எல்லா துறையிலேருந்து தான் சார் இருக்குது. விமான விபத்து சர்வதேச அளவில் நடக்காமல் இருக்குதா, இல்லை பேருந்து விபத்துகள் நடக்காமலே இருக்குதா, எல்லாமே நடக்க தான் செய்யும். அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை தவிர்க்கிறதுக்கு குறைக்கிறதுக்கு என்ன வழி உண்டுமோ அதை தான் பார்க்கணும். அது அப்பப்போ சிக்னல் கோளாறுலால் நடக்கிறதெல்லாம் இவ்வளோ அட்வான்ஸ் ஆன பிறகும் இன்னமும் அது அந்த மாதிரி இருக்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் வந்து முறைப்படுத்தணும், இன்னும் குறைக்கணும். விபத்தே இல்லாத அளவுக்கு நம்ம கொண்டு போகிறத நோக்கி போகணும். கண்டிப்பாக அஸ்வினி வைஷ்ணவை விட திறமையாக இன்னொருத்தர் பண்ணுவார்னு நான் நினைக்கல. அவர் வந்து அதுக்காக வேண்டிய பதவி விலகுங்கன்னு இவங்க சொல்கிறதுல அர்த்தம் இருக்கதா தெரியல. ரயில் விபத்துக்கள் வந்து குறைக்கப்படணும், அதில் சந்தேகமே கிடையாது. அதை நம்ம வந்து கொண்டாடக்கூடிய விஷயம் கிடையாது. அது எந்த ஆட்சி இருந்தாலும் சரி, அதுக்கு நல்ல நாட்டின் நலன் கருதி அவங்க சில நடவடிக்கைகள் எடுத்து முன்னெடுத்துட்டு போகணுங்கிறது தான் நம்முடைய இது. நிறைய வந்தே பாரத்லேருந்து நிறைய புது புது ட்ரெயின்கள் எல்லாம் தொடர்ந்து மோடி அரசாங்கம் விட்டுக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் இன்னும் புல்லட் ட்ரெயினுக்கெல்லாம் அடித்து அஸ்திவாரம் போட்டு வேகமாக வேலை செய்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ரயில் விபத்தையும் குறைக்கணுங்கிறதுலையும் அவங்க கனவனத்தில் இருக்கணுங்கிறதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. நிச்சயமாக அதை விபத்துகள் குறையணும், குறைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் போதாதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதை இன்னும் கவனம் அதிகமாக செலுத்தணும். மத்திய பட்ஜெட்டை கண்டித்து திமுக சார்பில் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரே ஒரு காரணம் தான் சார் இதுக்கு. திமுக அன்னைக்கு நடத்துகிற ஆர்ப்பாட்டம் வேற எதுவுமே கிடையாது. கரண்ட் பில்லை கூட்டி விட்டாங்க. கரண்ட்டு இப்போ வந்து பணம் கட்டக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. 1ஆம் தேதியிலேருந்து அமல்படுத்தி விட்டாங்க. 1ஆம் தேதியிலேருந்து அமல்படுத்தினாங்கன்னா இப்போ கடைசியாக ரீடிங் எடுத்தாங்க பாருங்கள், அது நான் உட்பட. இப்போ வந்து எனக்கு வந்து கரண்ட் பில்லு வந்து 518 ரூபா ஏதோ வந்திருக்கு. சும்மா 100 ரூபா 180 ரூபா அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் தான் வீடு, வாடகை வீடு தான். ஆனால் மீட்டரில் கார்டை நம்ம கையில் கொடுத்து கட்ட சொல்லிட்டாங்க. நாங்கள் தான் 4 வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால் அதிகமாக போனால் கூட ஒரு 2 லைட் எரியுதாக வச்சுக்கலாம், அவ்வளோதான். பெரிய அளவில் ஒன்றும் கிடையாது. ஏசியும் கிடையாது, பிசியும் கிடையாது நம்ம வீட்டில். அதில் அவ்வளோ பயன்பாடு கிடையாது. அதான் இதுக்கு இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நமக்கு இருந்தது. அதாவது இந்த மின் கட்டணத்தை வந்து மாற்றி அமைச்சாங்கல்ல, அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து 180, 200, 230, அதிகபட்சமாக 230, 40 அதுக்கு மேலே வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இப்போ எல்லாமே கூட்டிகிட்டு வருது. கடைசியாக இந்த மாதம் இப்போ நான் நேற்றைக்கு கட்டுறதுக்கு எடுத்து பார்க்கும்போது 518 ரூபா வந்திருந்து. இதே மாதிரி கிராமத்தில் இருந்து எல்லோருக்குமே இந்த மின் கட்டண உயர்வு வந்து ஒரு பெரிய பேர் இடி. திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கே இது பெரிய இடி தான். அதில் இப்போ பணம் கட்டக்கூடிய நாளை நோக்கி நெருங்குறாங்க. இப்போ ரீடிங் எடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ எல்லாரும் பணம் கட்ட வேண்டிய இதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பணம் கட்டும்போது தான் என்னடா திடீர்னு போன மாதத்தை விட 100 ரூபா கூடி போச்சு, 200 ரூபா கூடி போச்சுங்கிற ஒரு பிரச்சனை அங்கே வெடிக்குது. அப்போ தான் இவங்க மின்சார கட்டணத்தை கூட்டினதே வெளியே தெரிய ஆரம்பிக்குது. இப்போ அதை மடமாற்றம் பண்ணணும். தமிழகம் முழுக்க மின்சார கட்டண உயர்வை கண்டித்து பாஜக மற்ற அதிமுக எல்லாம் போராட்டம் பிரச்சாரம் எல்லாம் பண்ணுறாங்க. அப்படின்னா நாங்களும் ஒரு போராட்டம் பண்ணுறோங்கிற மாதிரி மத்திய அரசு பட்ஜெட்டை கண்டித்து இவங்க போராட்டம் பண்ணுறாங்க. இனிமேல் இதே அடுத்த லெவலுக்கு என்ன கொண்டு போகலான்னா, இவங்க கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து தமிழக அரசு வந்து கன்னியாகுமரிங்கிற பேரே பட்ஜெட்டில் சேர்க்கலை, அதனால் நாங்களும் போராட்டம் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இல்லை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் போராட்டம் பண்ணுறது நிறைய காரணங்கள் இருக்குது. அங்கே வந்து மக்கள் வந்து அங்கே எந்த தொழிற்சாலையும் கிடையாது, படித்த மக்கள் அதிகம் உள்ள ஒரு மாவட்டம். ஆனால் ரொம்ப பின்தங்கி போய் கிடக்குது. அதை அங்கே எந்த திட்டமும் கொண்டு வரல. அதனால் அங்கே போராட்டம் பண்ணுறதுக்கு இது நிறைய உண்மையிலேயே அங்கே ஆக்கப்பூர்வமான காரணங்கள் இருக்க தான் செய்யுது. சொல்கிறேன், அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தரும் ஒன்றும் இல்லை சார், இவங்க இப்போ வந்து மடைமாற்றம் பண்ணி விடணும். இந்த மின்சார கட்டண உயர்வை திசை திருப்பி விடுறதுக்காக மத்திய அரசு பட்ஜெட்டுங்கிற ஒரு பேரை இவங்க சொல்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு தெரியும் தமிழகத்தில் எவ்வளோ பேருக்கு மோடி வீடு திட்டத்தின் கீழ் வீடு கட்டி கொடுக்கப்பட்டது. தமிழகத்தில் வந்து எத்தனை கோடி பேருக்கு வந்து மோடியினுடைய அந்த காப்பீடு திட்டத்தினால பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த கதை எல்லாமே இவங்களுக்கு நல்லா தெரியும். அதேமாதிரி ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலமாக வீட்டுக்கு சுத்தமான குடிநீர் இணைப்பு இலவசமாக கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கதையெல்லாம் தெரியும். அதே மாதிரி வந்து இந்த வருஷத்துக்கு 3 இலவச சிலிண்டர்லாம் வாங்குறாங்கல்ல, அதெல்லாம் நிறைய பயனாளிகள் இருக்காங்க. மோடி திட்டத்துக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்திலிருந்து ஆரம்பித்து நிறைய திட்டங்கள் விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாரு. 3 தடவை 2000 ரூபாய் மோடி கொடுத்துட்டு இருக்காரு. இது எல்லாமே மக்களுக்கு நல்லா தெரியும். மோடி வந்து நல்லவரா கெட்டவரா, தமிழருக்கு நல்லது செய்கிறாரா கெட்டது செய்கிறாரா, எல்லா கதையும் தெரியும். அதனால் இவங்க வந்து இந்த மாதிரிப்பட்ட ஒரு போராட்டம்ங்கிற பேரில் நடத்தி அதன் மூலமாக மக்களை திசை திருப்பி பழையபடியும் வந்து இந்த இன உணர்வு,
தமிழன்கிற உணர்வு இதெல்லாம் கொடுத்து இந்திக்கு விரோதி தமிழை வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி எதையாவது கட்டுக்கதையை சொல்லி மக்களை இன்னமும் ஒரு மடையனை ஆக்கலான்னு சொன்னால் அதுக்கு நடக்காது. ஏன்னா முன்னாடி வந்து இவங்க கையில் தான் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இருந்துச்சு. அது தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி தான், பிரிண்ட் மீடியாவாக பத்திரிகைகளாக இருந்தாலும் சரி தான், எல்லாம் இவங்க கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இப்போவும் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஆனால் சோசியல் மீடியாங்கிற இன்னும் ஒன்று வந்து இப்போ பறந்து விரிந்து எல்லா இடமும் போயிட்டு அது வந்து யாரும் கட்டுப்படுத்த முடியாத இடத்துல இருக்குது. அதனால இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரிதா, உண்மையை உங்களை மாதிரி யாராவது ஒருத்தங்க எடுத்து உங்கள் சேனல் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருவாங்க. அது போய் தாராக போய் மக்கள்கிட்ட சேர்ந்துருது. இவங்க எதெல்லாம் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அன்எடிட்டட் வெர்ஷனாகவே மக்கள் மொபைல் ஃபோனில் போய் கிடச்சிருது. அதனால் இவங்க இந்த மாதிரி பித்தலாட்டம் பண்ணுறதுனால எந்த அர்த்தமும் இல்லை. அது வந்து அதனால் மக்களை திசை திருப்பி விடலாம்னு நினைக்கிறது வந்து இனிமேல் நடக்காதுங்கிறத என்னுடைய கருத்து. அதே மாதிரி மத்திய பட்ஜெட்டை வந்து பாமக ராமதாஸ் வந்து குறை சொல்லியிருக்காரு. ஆனால் அன்புமணி ராமதாஸ் வந்து பட்ஜெட்டை ஆதரித்து பேசியிருக்காரு. பாஜக கூட்டிலேருந்து திமுக கூட்டணி மாறுறதுக்காக இப்படி மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்களா? இல்லை, அப்படி இல்லை. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொன்னதில் இது ஒரு தொலைநோக்கு பட்ஜெட் தான், அடுத்த தலைமுறையை நோக்கிய ஒரு இது, நாட்டினுடைய எதிர்காலத்தை கொண்டு அந்த மாதிரிப்பட்ட பட்ஜெட்டு தான். விவசாயிகளை பாருங்கள், எந்த விவசாயம் இந்த பட்ஜெட்டை குறை சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலை? தங்க விலை பாருங்கள், ஒரு 3000க்கு மேலே குறைஞ்சி போச்சு ஒரு பவுனுக்கு. அந்த 6% இறக்குமதி வரிய 18%, 6% குறைச்சதுனால சர்வதேச அளவில் தங்க விலை கூட்டினாலும் இந்தியாவில் வந்து தொடர்ந்து குறைஞ்சி கிட்டத்தட்ட 3000 சில்லற ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு 3 நாளையில். இப்படியெல்லாம் இது குறைஞ்சிருக்கு. இது மாதிரி மக்களுக்கு பயனுள்ள நிறைய விஷயங்கள் இருந்தாலும் தமிழகத்துக்குன்னு சிறப்பு திட்டம் வரலங்கிற இடத்துல அவர் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து அவருடைய முரண்பட்ட விஷயத்தையும் சுட்டி காணிச்சிருந்தார். அதே சமயத்தில் அன்புமணி ராமதாஸ் வந்து நீங்கள் ஒரு 25 எம்பியை கொடுத்துருந்தீங்கன்னா தமிழகத்தினுடைய பேரும் பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கும்னு சொன்னார். அதாவது தமிழகத்துக்குள்ள இருந்து நீங்கள் எந்த எம்பியும் கொடுக்காம இருந்துட்டு நீங்கள் எங்களுக்கு செய்யலைன்னு கேட்கல, அர்த்தம் இல்லைங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. சரி, அது அவருடைய கருத்து தான், ஆனால் சொல்லியிருந்தாரு. இப்போ நீங்கள் இந்த கூட்டணி சம்மந்தமாக அது ஏதோ மாற்றத்தை ஏற்படுத்துங்கிற மாதிரி நான் பார்க்கல. ஏன்னா அந்த பாமக கூட்டணி எல்லாம் வந்து அவங்க பாராளுமன்றத்துக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்போதே எனக்கு தெரிஞ்ச வரையில் அவங்க வந்து அடுத்த சட்டமன்றத்தையும் மனதில் வைத்து தான் அந்த கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதில் 2026 சட்டமன்ற தேர்தலையும் வந்து இதே கூட்டணி தொடரும். இது கூட வேறு கட்சிகள் வரலாம், அதிமுகவே வந்து சேர்ந்தாலும் சேரலாம், அது வேற தெரியாது. அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு மறக்க முடியாது. இருந்து ஒரு வலுவான கூட்டணியாக அமைக்கலாம்னு இருக்கலாம், இல்லை சேர்ந்து அமைக்கலாம், இல்லை வேறு சில கட்சிகள் வந்து சேரலாம், அது என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் இந்த கூட்டணியில் இருந்து அவங்க விலகுவாங்க இல்லை விலக போகிறாங்க, அதனால அவங்க வந்து யோசிக்கிறாங்க அதை பற்றி அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கலை. அதுக்கு நான் முக்கியமாக சொல்லக்கூடிய காரணம், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பேச்சை நீங்கள் தொடர்ந்து கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா 2026 கூட்டணி மந்திரி சபை தான், 2026 கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் நடக்கும், திராவிடிய கட்சிகள் இல்லாத ஒரு கூட்டணி மந்திரி சபை இருக்கும், ஆட்சி நடக்கும், அப்படியே அவர் தொடர்ந்து வலியுறுத்தி பேசிக்கிட்டே வர்றார். அது தேர்தலின் போதும் சொன்னார், அதுக்கு பிறகு சொன்னார். அவங்க நிர்வாகிகள் மட்டத்தில் பேசும்போது இதே கருத்தை சொல்லியிருப்பார். அதே மாதிரி சௌமியா அன்புமணி அவர்களும் இதை பேசும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. 2026 கூட்டணி மந்திரி சபை தான் தமிழ்நாட்டில் இருக்கும், பாமக பங்கு பெறும் கூட்டணி மந்திரி சபை, அப்படியெல்லாம் வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, பாஜகவோட சேர்ந்து இப்போ இருக்கக்கூடிய அணியை பலப்படுத்துறதுக்கு சில முயற்சிகள் நடக்குங்கிறது உண்மைதான். இதிலேருந்து அவங்க விலகி போவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணலை. அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தமிழக பாஜக வந்து சமீபத்தில் இந்த மின்கட்டண உயர் குறித்து இந்த பெரிய போராட்டம் நடத்தல, அதே மாதிரி இப்போது பட்ஜெட் குறித்து ஒரு விளக்க பொதுக்கூட்டம் நடத்தல. ஏன் பாஜக வந்து சைலண்ட் மூட்லேயே இருக்காங்க? சைலண்ட் மோடுன்னு சொல்ல முடியாது. பாஜகவில் இது சம்பந்தமான நிறைய கருத்துக்கள்லாம் முன்னெடுத்தாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய அளவில் போராட்டம் எடுத்திருக்கலாம். இப்போ மின் கட்டண உயர்வை வந்து கண்டித்து ஒரு நாள் போராட்டம் நடத்தினாங்க. அதை ஒரு மிகப்பெரிய ஒரு கிடைச்ச ஒரு லட்டு மாதிரியான ஒரு விஷயந்தான். ஒரு அரசியல் நகர்வுக்கு அது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அடித்தட்டு மக்கள் வரைக்கும் போய் பாமர மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய ஒரு விஷயம். மின்சார கட்டண உயர்வுங்கிறது வந்து எல்லோருக்குமே பாதிப்பை ஏற்படுத்தின விஷயம். அப்போ அதை வந்து அந்த மக்கள்கிட்ட போய் நம்ம வந்து கொண்டு சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் திமுகவுக்கு எதிரான மனநிலையை அதிகப்படுத்தும். அதே சமயத்தில் எதிர்கட்சிகளுக்கு அது ஒரு சாதகமான அம்சத்தை அது உருவாக்கும். அதில் அவங்க அதை எடுத்த விதம் இன்னும் பத்தலைங்கிறது எனக்கு அது புரியுது. அவங்க எந்த நிலைப்பாட்டில் இல்லை என்ன காரணத்தினால அதை இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலன்னு எனக்கு தெரியல. கட்டாயம் அதை எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயம். ஏன்னா அரசியல் நடத்தைக்கு இதான ஒரு முக்கியமான பாயிண்ட் கிடச்சிருக்கு.
அதை அரசியல் தான் நடத்தணும். ஏன்னா 1.5 வருஷத்தில் தேர்தல் வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதை அரசியலுக்கு முன்னெடுக்கணும். அவங்க வந்து போராட்டம் ஒரு நாளையோட நடத்திட்டு முடித்தது வந்து சரின்னு நான் படல. அது உங்கள் கருத்தோடு நானும் ஒன்றி போகிறேன். கண்டிப்பாக அது இன்னும் பெரிய லெவலில் அவங்க முன்னெடுத்துட்டு போயிருக்கணும். அதே சமயத்தில் பாஜக வந்து ஆக்டிவாக இல்லை, மத்திய பட்ஜெட்டை வந்து விளக்க கூட்டம்லாம் இன்னும் நடத்தலை அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஏதாவது திட்டமிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கலாம், இல்லைன்னா அடுத்த நாட்களில் ஏதாவது செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது என்ன தெரியல, சைலண்ட் மோடுன்னு சொல்ல முடியாது, வயலண்டாக தான் அண்ணாமலை தொடர்ந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு, தொடர்ந்து செயல்பட்டு இருக்காரு. அதனால் அடுத்தடுத்த பிளான் இருக்கும். இன்னொன்று கட்சி ரீதியாக சில விஷயங்கள் நடக்க போகுது அடுத்து. என்ன முக்கியமாக என்னென்னா, மாவட்ட அளவில் வந்து இந்தியா முழுக்கவே பாஜகவில் மாவட்ட அளவில் ஒரு தேர்தல் நடத்த வேண்டியது இருக்குது. மாவட்ட தலைவர்கள் ஒன்றிய தலைவர்கள்லேருந்து ஆரம்பிக்கும். அதிலேருந்து ஆரம்பித்து மாவட்ட தலைவர்கள் எல்லாம் போட்டு எல்லா மாவட்டத்துக்கும் தலைவர்களெல்லாம் போட்ட பிறகு மாநில தலைவர்களெல்லாம் தேர்வு செய்து, மாநில தலைவர்கள் தேர்வு செய்த பிறகு வந்து தேசிய தலைவரை தேர்வு செய்யணும். இந்த இவ்வளோ பணிகள் வந்து அடுத்த சில மாதங்களில் நிறைவேற்ற வேண்டியது ஒன்று இருக்குது பாஜகவுக்கு. தமிழ்நாட்டிலையும் அந்த வேலை இருக்குது. தமிழ்நாட்டிலையும் இப்போ வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் மாநில தலைவர், அடுத்த 3 ஆண்டுகளுக்கு அவர் தான் இருப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு அதில் மாற்ற மாட்டாங்க, 100% மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அவரை மறுபடியும் தேர்ந்தெடுக்கணும்னா வெறுமனே அவரை மட்டும் தேர்ந்தெடுக்கல, கீழே இருந்தே தான் வரணும். மாவட்ட தலைவரை தேர்ந்தெடுத்து அப்புறம் மாவட்ட தலைவர்களை தான் ஒன்று சேர்ந்து அதுக்கு ஒரு தேர்தல் ஒரு நாள் வச்சு மாநில தலைவர்கள், மாநில துணைத் தலைவர், பொருளாளர், பொதுச் செயலாளர், பொருளாளர் எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு இதெல்லாம் வைக்கணும். அது தொடர்ந்து அந்த தேர்தல் எல்லாம் அவங்க நடத்தணும். அது ஒரு வேலை அவங்களுக்கு முக்கியமாக இருக்குது. இருந்தாலும் அதை மட்டுமே பண்ணால் சரியாக இருக்காது. மக்கள் பிரச்சனைகளையும் எடுத்து பேசினா தான் கட்சிக்கு வந்து அரசியல் நடத்துறதுக்கு ஒரு நல்ல இதாக இருக்கும். ஏதாவது திட்டமிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அண்ணாமலை ஐபிஎஸ் தலைவராக இருக்கக்கூடியவர். அதனால் வந்து அவரை ஈஸியாக அவர் எந்த பிரச்சனையும் விட்டுட்டு போக மாட்டார்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக இதையும் முன்னெடுப்பாங்க. சமீப காலமாக தமிழக பாஜக வந்து திமுகவோட ரொம்ப இணக்கமாக போகிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்தை நான் இந்த இடத்துல அழுத்தமாக பதிவு பண்ணுறேன். அதாவது திமுகவை எதிர்த்த ஒரு நிலைப்பாட்டில் தான் இந்த கட்சியை வளர்ந்துருக்கு. பாஜக தமிழகத்தில் வளர்ந்துருக்கு அப்படின்னா அது இப்போ தான். இதுக்கு முன்னாடி கட்சியே வளரலைன்னா கட்சி இருந்துச்சு, ஆனால் பெரிய அளவில் வளர்ச்சி இல்லை. அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு மனிதர் தமிழக பாஜகவினுடைய தலைவராக வந்து அமர்ந்த பிறகு தான் தமிழகத்தில் பாஜக இல்லாத பகுதிகளுக்கெல்லாம் போச்சு. ஏதோ கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம், கன்னியாகுமரியில் கொஞ்சம், ராமேஸ்வரத்தில் கொஞ்சம், தென்காசியில் கொஞ்சம்னு இருந்த கட்சியை தமிழகம் முழுக்க பரவலாக்குனது வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ்னுடைய வரவுக்கு பிறகு தான். அவருடைய நடைபயணம் என் மண் என் மக்கள்ங்கிற நடைபயணம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துச்சு. அதே சமயத்தில் இன்னொரு வேலையும் அவங்க அதில் சாதிச்சார். என்ன அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தமிழகத்தில் வந்து இந்த திமுக அதனுடைய கூட்டணி கட்சி களவாணிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு வில்லனாக சித்தரித்து வச்சுருந்தாங்க. அதை முழுக்க உடச்சி அவர் நல்லவர் தான் அப்படிங்கிறத ஒரு 75% மேலே அவர் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டார். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள். அதுக்கு அவர் இந்த பாஜகவினுடைய மாநில தலைவராக வந்த உடனேயே எடுத்த முதல் கூட்டமே ஒரு போராட்டம் தான். அவர் வந்த உடனே நடந்த ஒரு மிக முக்கியமான போராட்டம் விவசாயிகள் போராட்டம். தஞ்சை தரணியில் தான் அந்த போராட்டத்தை, உண்ணாவிரத போராட்டத்தை வச்சிருந்தார். அன்னைக்கே டிக்ளேர் பண்ணிட்டார், எங்களுக்கு எதிரியே பாஜகவினுடைய எதிரியே திமுக தான் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு டிக்ளேர் பண்ணி அதிலிருந்து தான் அவருடைய பயணத்தை தொடங்கினார். இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் வந்து அரசியலுக்காக மேலே நாங்கள் விமர்சனம் பண்ணிக்குவோம், ஆனால் அண்டர் கிரவுண்டில் ஒரு லிங்க் வச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவோம் அப்படியெல்லாம் இருந்திருப்பாங்க. நான் அப்படிப்பட்டவன் கிடையாது, அப்படியே வெளிப்படையாக பேசி தான் அவர் வந்து தொடங்கினார். அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே நிலைப்பாட்டில் கரெக்டாக இருக்கார். சித்தாந்த ரீதியாக பாஜக வந்து திமுகவுக்கு எதிரி தான். இந்த ரெண்டு கடந்த காலத்தில் சேர்ந்திருந்து வச்சிருந்ததெல்லாம் உண்மைதான். அதனால் பாஜக வளரலை. இதுக்கு முன்னாடி வந்து திமுக கூடயும் கூட்டணி பாஜக வச்சுருக்காங்க, அதிமுக கூடயும் வச்சுருக்காங்க. அந்த ரெண்டு கட்சி கூடயும் கூட்டணி வச்சதுனால பாஜக வளரலை. எம்பிக்கள் கிடைச்சாங்க, எம்எல்ஏக்கள் கிடைச்சாங்க, அது உண்மைதான். ஆனால் கட்சி வளரலை. அது அன்னைக்கு அதோட தான் இருந்துச்சு, அப்படி தான் இருக்கும். தனியாக நின்று இப்போ களம் கண்டு இதெல்லாம் பண்ணனால கட்சி வளர்ந்துருக்கு. பெர்சன்டேஜ் வந்து 11.5% ஓட்டு தமிழகத்தில் பாஜக கிடைச்சிருக்குன்னா அது வந்து அண்ணாமலையுடைய உழைப்பு ப்ளஸ் கட்சி தனியாக ஒரு நிலைப்பாடு எடுத்து போனதால் தான். குறிப்பாக திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு, இந்து விரோத தேச துரோக செயல்கள் எல்லாம் திமுக பண்ணிட்டு கிடக்கு. பிரிவினைவாத கும்பல் வேலையெல்லாம் பண்ணுது. இது அவ்வளோத்துக்கு எதிரான சித்தாந்தத்தில் காங்கிரஸ் ஒரு காலத்தில் இருந்துச்சு. 1967க்கு முன்னாடி காமராஜர் காலத்தில், இல்லை அதுக்கு முந்தைய காமராஜர் காலத்தில் அப்படி இருந்தது. 1967 வரைக்கும் ஆட்சியை பிடிக்கிறது வரைக்கும், அதுக்கு திமுக ஆட்சியை பிடிச்ச பிறகு கூட அந்த நிலைப்பாட்டில் அவங்க இருந்தாங்க காமராஜர் காலம் வரைக்கும். ஆனால் அதுக்கு பிறகு காங்கிரஸ் அழிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில். அது வந்து இந்த திராவிடியா கட்சி மாதிரி அதுவும் மாறி போச்சுது.
இந்த சூழ்நிலையில திமுகவுக்கு சித்தாந்த ரீதியான ஒரு எதிரி கட்சி அப்படின்னா அது பாஜக தான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாஜக வந்து திமுகவு கூட நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏதாவது ஒரு வகையில் ஒரு சாஃப்ட் கார்னருங்கிற நிலைப்பாட்டை எடுத்தாங்க, இல்லைனா ஒரு கூட்டணி வைக்க போகிறோங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்கன்னா கொல்லி குச்சியை எடுத்து தலையில் சொரிய மாதிரி இருக்குங்கிறது கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான், அது அப்படி தான் இருக்கும். பாஜக வளர்ச்சியை அதோட இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான். இவர் பாஜக இவரை தமிழ்நாட்டில் வரவும் செய்யாது, வளரவும் செய்யாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வரும். திமுகவுக்கு கூடால ஏதாவது ஒரு வகையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு நட்பை மெயின்டைன் பண்ணினாங்கன்னா அதோட கட்சி அழிஞ்சு போயிடும். அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் இதற்கு துளி அளவும் உடன்பட மாட்டார், நிச்சயமாக உடன்பட மாட்டார். அதனால தான் நம்ம அங்கேருந்தே கதையை ஆரம்பித்தேன். அவர் அது பாஜக மாநில தலைவராக வந்ததுலேருந்தே அவருடைய பயணம் எப்படி இருக்குங்கிறத இருந்தது, இனிமே எப்படி இருக்குங்கிறதுக்காக வேண்டி நான் அதை சுட்டி காணிச்சேன். நிச்சயமாக அவர் ஒத்துக்க மாட்டார். இந்த இடத்துல டாக்டர் சுப்பிரமணிய சாமி பல நேரங்களில் முன்னாடி சொன்ன ஒரு கருத்தை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். அவர் சொல்லியிருப்பார், நீங்கள் வந்து இந்த மாதிரி பாஜக வந்து தமிழ்நாட்டில் வளரணும்னா ஒரு 20 வருஷம் கழித்து ஆட்சியை பிடிச்சாலும் பரவாயில்ல, தனித்து நிற்கணும்னு சொல்லுவார். பாஜக தனித்து தான் நிற்கணும், தனித்து நின்று போராடணும், அது தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கணும், அமைச்சு அப்படி வந்தால் தான் இருக்கும். திமுகவுக்கு கூட அண்ணா திமுக கூட கூட்டணி வச்சு வந்தால் பாஜக ஒரு காலமும் தமிழ்நாட்டில் வளராதுன்னு சொல்லி முன்னாடி சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் பாஜகவினுடைய மாநில தலைவராக வந்த பிறகு இவர் அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இவர் அதே மாதிரியான ஒரு கூட்டணியில் அமைச்சு கொண்டு போகும்போது சுப்பிரமணிய சாமிக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியல, அண்ணாமலையை ஏற்றுக்க மனசு வரல. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் சொன்ன கருத்து எனக்கு ஆழமாக பதிஞ்சிருக்கு, நான் அதை ஏற்றுக்கிறேன். திரு சுப்பிரமணிய சாமி அவர்கள் பாஜக தனியாக இருக்கணும், தனித்தன்மையோடு இருக்கணும், தலைமையில் ஒரு அணி அமைக்கணும்னு சொன்ன விஷயங்கள், அப்போ தான் பாஜக வளரும்னு சொன்னார். அது மாதிரி இப்போ வளர்ந்துட்டு வரக்கூடிய நேரத்தில் அவருக்கு வந்து அவரை மதிக்கலை வைக்கலைன்னு ஏதோ ஒரு இதில் என்னத்தையோ பண்ணிட்டு நடந்தார். அதனால் அந்த கருத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம், அவரை விட்டுருவோம். அந்த அவர் சொன்ன கருத்து கரெக்டு, இப்போ நடக்கிற விஷயமும் கரெக்டு தான். திமுக கூட கூட்டணி வச்சாங்கன்னா பாஜக உருப்படாமல் போயிடும். அதே மாதிரி பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து சமயம் நாட்களாக கட்சி நிகழ்ச்சியில் பெரிய அளவு கலந்துக்கிறது இல்லை, சில தனியார் நிகழ்ச்சியில் மட்டும் கலந்துக்கிறாரு. அவரை மாற்ற போகிறாங்க, அதனால தான் அவர் ரொம்ப ஆக்டிவாகனு சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து? இல்லை சார், அது வந்து வாய்ப்பே இல்லை. அதாவது வந்து கட்சி அவர் எப்போவுமே வந்து ஆரம்பத்திலேருந்தே பாருங்கள், தனியார் நிகழ்ச்சிகள், கல்லூரி நிகழ்ச்சிகள், கல்லூரி விழாக்கள் இதிலெல்லாம் கலந்துக்கிட்டே தான் அவர் தேர்தல் நேரத்தில் கூட அதை மாதிரி கலந்துக்கிட்டே போனார். அதே சமயத்தில் கட்சியினுடைய நிகழ்ச்சிகள்லையும் கட்சியில் ஏதாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் வேறு நிகழ்ச்சிகள் இல்லை இந்த மாதிரி ஏதாவது வந்தால் தானே வரணும். அடுத்து எலெக்ஷன் வைக்க போகிறாங்க, அதுதான் ஒரு முக்கியமாக. வேறு எல்லாம் கொஞ்சம் மற்ற வேலைகள் எல்லாம் கொஞ்சம் தொய்வாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு சிந்தனை இருக்குது. கட்சி வேலையில் அவர் கலந்துகிட்டு தான் இருக்காரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி, நீங்கள் சொல்ல வந்த மாதிரி பாஜக தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை ஐபிஎஸ்ஸை வந்து மாற்றிடுவாங்கிறதுக்கு இடமே இல்லை. அதுக்கு துளி அளவும் வாய்ப்பே இல்லை. ஏன் தெரியுமா? திரு மோடி அவர்களுக்கும் திரு அமித்ஷா அவர்களுக்கும் திரு பிஎல் சந்தோஷ் அவர்களுக்கும் பாஜகவினுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு பிஎல் சந்தோஷ் அவர் தான் பாஜகவுக்கு உள்ளால திரு அண்ணாமலை ஐபிஎஸ்ஸை கொண்டு வந்தது அவர் தான், அவருடைய முயற்சி தான். இவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து அண்ணாமலையுடைய உயரம் என்னன்னு தெரியும், அவருடைய திறமை என்னன்னு தெரியும். அவங்க எதிர்பார்த்து கரெக்டாக தான் காய நகர்த்தி அவரை கொண்டு போய் அவரை மாநில தலைவர் ஆக்குனாங்க. இன்னொரு படி மேலே போய் நான் சொல்கிறேன், பாஜகவினுடைய மாநில தலைவராக கட்சியில் சேர்த்துட்டாங்க, துணைத் தலைவர் பதவியை கொடுத்துட்டாங்க திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு. ஆனால் திரு எல் முருகன் அவர்கள் வந்து மாநில தலைவராக இருந்தார். அவருக்கு வந்து 3 வருஷம் வந்து பதவி இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் அவரை வந்து பதவியிலிருந்து தூக்கிட்டு அண்ணாமலையை நீங்கள் உட்காருங்கன்னு சொன்னால் அவர் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர் டாக்டர் எல் முருகன். அப்போ அது வந்து தவறாக போயிடும். ஆனால் 3 வருஷம் வரைக்கும் அண்ணாமலையை காக்க வைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தான் திரு எல் முருகனுக்கு வந்து மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து அவரை மேல் சபையில் எம்பி ஆக்கி அவரை மத்திய அமைச்சராக்கி அவரை அந்த பதவியிலிருந்து எடுத்தாங்க. அது எடுத்தாங்கன்னு தான் சொல்லணுமே ஒழிய அது ஒரு ப்ரொமோஷன் மாதிரி கொடுத்து அவரை வந்து அந்த இடத்துலேருந்து எடுத்தாங்க. நோக்கம் வந்து அவருக்கு பதவி கொடுக்கணுங்கிறத விட திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு பாஜகவினுடைய மாநில தலைவர் பதவியை கொடுக்கணும், அப்போ தான் கட்சி இதுக்கு அடுத்த லெவலுக்கு போகுங்கிற எண்ணம் வந்து அமித்ஷா, மோடி, நட்டா இவங்களுக்கெல்லாம், பிஎல் சந்தோஷ் இவங்களுக்கெல்லாம் இருந்துச்சு. அவங்க அதை பார்த்து கரெக்டாக தான் தேர்வு செய்து கொண்டு வச்சாங்க. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கட்சியும் அவர் நல்ல திறமையாகவே வளர்த்து வந்துட்டு இருக்கார். இந்த சூழ்நிலையில் இன்னும் ஒரு 3 வருஷம் அவர் இருந்தால் தான் அடுத்த எலெக்ஷனை சந்திக்க கரெக்டாக இருக்கும். அது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் இதுக்கு இடையில நிச்சயமாக மாற்றுறது வாய்ப்பே கிடையாது. அடுத்த 3 ஆண்டுகள் வந்து பாஜகவினுடைய தமிழக தலைவராக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தான் கண்டினியூ பண்ணுவார். இதில் எந்த விதமான மாற்று சிந்தனைக்கும் மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை.
மற்ற தலைவர்கள் வந்து ஏதோ அங்கங்கே ஒரு கருத்தை சொல்லி பரப்பிட்டு இருக்காங்க. மூத்த தலைவர்கள்ங்கிற பேரில் இருக்கக்கூடியவங்க. அதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லை சார். எனக்கு தெரிஞ்ச வரையில் அவரை வந்து கண்டிப்பாக அடுத்த 3 ஆண்டுகளும் அவர் தான் இருக்க போகிறாரு. அவருக்கு தலைமையில் தான் 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடக்க போகுது. உள்ளாட்சி தேர்தல் அதுக்கு முன்னாடி நடத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நடத்தினாங்கன்னாலும் அது அவருக்கு தலைமையில் தான் நடக்கும். ஆனால் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் நடத்தாது. உள்ளாட்சி தேர்தல் நடத்த மாட்டாங்க, அப்படியே இழுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி தான் இது சூழ்நிலைகள் தெரியுது. ஆனால் பாஜக தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் தான், மாற்றமே கிடையாது. தமிழக பாஜக இருக்கிற தமிழிசை ஆகட்டும், பொன்னார் ஆகட்டும் போன்ற மூத்த தலைவர்கள் வந்து அண்ணாமலையை மாற்றியாகன்னு சொல்லி டெல்லி தலைமையிடம் அழுத்தம் கொடுக்குறதா சொல்கிறாங்களே. அழுத்தம் கொடுக்குறாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து டெல்லி தலைமை வந்து முன்னாடி மாதிரியான ஒரு இதில் இல்லை. அதாவது முன்னாடி வந்து தமிழக பாஜக எப்படி இருந்துச்சுன்னா, டெல்லியிலேருந்து ஏதாவது சொல்லுவாங்க, ஒரு வேலையை கொடுப்பாங்க, இதை செய்யுங்க அப்படின்ட்டு இவங்க செய்வாங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து இவங்க சொல்லக்கூடிய கருத்தை கேட்கக்கூடிய இடத்துல கூட அவங்க இல்லை. அந்த அளவுக்கு தான் பாஜகவுக்கு இங்கே மரியாதை இருந்துச்சு. பாஜகவுக்கு தமிழகத்தில் என்ன மரியாதை இருந்துச்சோ அதை பொறுத்து தான் பாஜகவுக்கு தமிழக தலைவர்களுக்கும் மத்தியில் வந்து மரியாதை கொடுத்துட்டு இருந்தாங்க. மத்திய பாஜக தலைமை வந்து மரியாதை கொடுத்தது. இப்போ அப்படி இல்லை. அண்ணாமலை என்ன சொல்கிறாரோ அதுதான். உதாரணத்துக்கு அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வேண்டான்னு சொன்னார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பல மூத்த தலைவர்கள் எல்லாம் வேணும்னு சொன்னாங்க. ஆனால் முடிவு என்ன நடந்துச்சு? அண்ணாமலை சொன்னது தான் நடந்துச்சு. அதுதான், அது ஒரு பெரிய உதாரணம். நம்ம அதை எடுத்துக்கலாம். அவர் வேண்டான்னா வேண்டாம், அவ்வளோதான். அண்ணாமலை என்ன சொல்கிறாரோ அதுதான், அந்த வழியில் தான். அந்த கூட்டணி வைக்காமல் போனதுனால தான் பாஜக இவ்வளோ ஒரு 11.5% ஓட்டை வாங்கி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வளர்ச்சி கடந்த கட்சின்னு உருவாக்க முடிஞ்சுது. ஆனால் கூட்டணியில் போய் இருந்திருந்தாங்கன்னா பழைய குருடி கதவை திரடின்னு மாதிரி 2 MP வெற்றி பெற்றிருக்கலாம். இல்லை அதுவும் இல்லாமல் கூட போயிருக்கலாம், அதை வேற கதை. ஆனால் அந்த வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கும். அந்த வளர்ச்சியை உருவாக்குனது, மக்கள் மத்தியில் ஒரு பெரிய செல்வாக்கு உள்ள கட்சியாக பாஜகவை மாற்றினது, இதுக்கெல்லாம் காரணம் அண்ணாமலை தான். அண்ணாமலையுடைய கருத்தை மத்திய மோடி அரசாங்கம் வந்து இல்லை மத்திய பாஜக தலைமை வந்து கேட்டதனுடைய விளைவு. அதனால் வந்து கண்டிப்பாக அவர்களுடைய கருத்தை தான் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களுக்கு மரியாதை கொடுப்பாங்களே தவிர அதுக்காக வேண்டிய அண்ணாமலையை மாற்றுறதுக்குன்னா இவங்க இருந்து யாரு போய் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தமிழிசை வந்து சொல்லக்கூடிய கருத்தை கேட்கணுன்னா, பொது மேடையில் வச்சு சந்திரபாபு நாயுடுக்கு இப்போ முதலமைச்சர் பதவி ஏற்பு விழா நடந்த பொது மேடையில் வச்சு கூப்பிட்டு வச்சு திட்டப்பட்டார்ல அமித்ஷா. நீங்கள் அது எதுக்கு திட்டினாரு? அண்ணாமலைக்கு எதிராக கொம்பு சீவிட்டு தெரிஞ்சதுக்கு திட்டினது தானே. அண்ணாமலைக்கு எதிராக நீ வந்து ஏதாவது பண்ணினா நடக்கிறது வேறன்னு சொல்கிற அந்த மீனிங்கில் தானே அவர் அன்னைக்கு அந்த இது மறுக்கவே இல்லையே இந்த அம்மா, அதை சொல்லவே இல்லையே. அதனால் வந்து உண்மை அதுதான். அதனால் அண்ணாமலைக்கு எதிராக தமிழகத்தில் யாராவது ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை விட இப்போ இருக்கக்கூடிய மரியாதை கூட இல்லாமல் போவாங்களே ஒழிய, அவங்க போய் டெல்லியில் போய் சொன்னாங்கிறனால டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களோ இல்லைனா நட்டா அவர்களோ இல்லைனா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ அதை கேட்டுட்டு இங்கே அண்ணாமலைக்கு எதிராக ஏதாவது செய்வாங்க அப்படின்னு நினச்சா சுத்தமாக அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி சமீபத்தில் கட்சியில் நீக்கப்பட்ட திருச்சூரியா அண்ணாமலை கொடுத்து பல்வேறு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த திருச்சி சிவாவின் மூலமாக சில புரிதலுக்கு வந்திருப்பாங்க, பாடம் கற்றுருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். என்ன தெரியுமா, திமுகலேருந்து வரக்கூடியவனுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தா இப்படி தான் இருக்கும். அதாவது வரக்கூடியனர் ஒரு மரியாதை கொடுத்தாரு. அவர் அண்ணாமலையை குறை சொல்ல முடியாது. அவங்க வந்து எப்படின்னா, யாராக இருந்தாலும் ஒரு நல்ல மரியாதை, நீங்கள் நாளைக்கு போய் நின்னாலும் உங்களுக்கும் அதே மரியாதை கிடைக்கும். வாங்கண்ணா உட்காருங்கண்ணான்னு சொல்லி உங்களுடைய இதையும் பொறுமையாக கேட்பார். அதுமாதிரி திருச்சி சூர்யா சிவா வந்து ஒரு திமுகவினுடைய ஒரு மூத்த தலைவர் சிவாவுடைய மகன் அப்படிங்கிறதுனால ஒரு மரியாதை கொடுத்து அவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். அவர் வந்து எந்த நேரம் கேட்டாலும் அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவரை சந்திக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனால் வந்து இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். திருச்சி சூர்யா சிவா அப்படிங்கிறவர் வந்து தமிழக அளவில் இன்றைக்கி பிரபலமாக இருக்காருன்னா அதுக்கு ஒரே காரணம் அண்ணாமலை தான். அண்ணாமலை பாஜகவில் அவரை சேர்த்து அவரை வந்து மாநில அளவில் ஒரு பொறுப்பை கொடுத்து எல்லா டிவி சேனல்கள் மற்ற அந்த யூடியூப் சேனல்கள்லாம் வாய்ப்பை கொடுத்து எல்லா இடமும் பேசி அவர் வந்து பிரபலமாகி அவர் அப்படி தான் பிரபலமாக. அதுக்கு முன்னாடி அவர் யாருக்குமே தெரியாது. திருச்சி சூர்யா சிவான்னா யாருக்கும் தெரியாது. பாஜகவுக்கு வந்ததுனால அவர் வந்து பிரபலமானார், பெரிய லெவலுக்கு போனார். அப்புறம் வந்து அதாவது குறிப்பாக பாஜக வந்து ஒரு ஒழுக்கமான ஒரு கட்சிக்கு முன்னெடுப்பாக இருக்கும். மற்ற கட்சிகளை விட ஒழுக்கமானவங்க அதிகமாக இருப்பாங்க. மற்ற கட்சிகளை விட
குற்றவாளிகள் இல்லாதவங்க, நல்லவங்க அதிகமாக இருப்பாங்க. மற்ற திமுகவில் 100க்கு 98 பேரும் ஏதாவது குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்டவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னா, பாஜகவில் 100க்கு 2 பேர் குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்ற பின்னணியை உள்ளவங்களாக இருப்பாங்க. அரசியல் வழக்குகளை விட்டுருங்க, மற்ற குற்ற வழக்குகளை எடுத்துடுங்க, அதில் அந்த மாதிரி இருப்பாங்க. அப்படி கொஞ்சம் நேர்மையான ஆள் அதிகமாக இருக்காங்கன்னா அது பாஜகவில் தான் இருப்பாங்க. நாட்டை நேசிக்கிறவங்க அதிகமாக இருக்காங்கன்னா பாஜகவில் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கட்சியில் இந்த திருச்சி சூர்யா சிவா மாதிரி இந்த குடிகார பயல்களெல்லாம் கொண்டு சேர்த்தது தப்பு. இதில் எனக்கு வருத்தம். நீங்கள் கட்சிக்கு வரீங்களா, குறைந்தபட்சம் கட்சிக்கு வந்ததுலேருந்து குடிக்காதுங்க, நேர்மையாக இருங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி என்னென்ன நாசமாக போங்க. இங்கே கட்சிக்கு வரீங்களா, ஒழுக்கமாக இருங்க, நேர்மையாக இருங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கா, இருங்க. இல்லைன்னா வராதுங்கன்னு தடுத்துடலாம். அது வந்து ஒன்றும் ஆணியை பிடுங்க வேண்டாம், போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கட்சியிலே சேர்க்காம விட்டுடலாம் இவங்கள மாதிரியான ஆட்கள். அதே மாதிரி வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து ஒரு பாலிசி வச்சுருக்கார். இந்த மாதிரி திருச்சி சூர்யா சிவா மாதிரி, இல்லைன்னா வந்து காயத்ரி ரகுராம் மாதிரி, இல்லைன்னா கல்யாணராமன் மாதிரி இந்த கூறுகட்ட ஜென்மங்களெல்லாம் ஏதாவது தெருநாய் மாதிரி குலைச்சிக்கிட்டே கிடக்கும். அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லி நம்ம நேரத்தை வீணடிக்க வேண்டாம்ங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கார். அதனால அவர் கடந்து போயிட்டே இருக்காரு. இவங்க அதை ஒரு சாதகமாக எடுத்துகிட்டு பேசிக்கிட்டே தெரியுறாங்க. அபாண்டமான 40,000 கோடி கொள்ளையடிச்சார், அதெல்லாம் ஒரே ஒரு டிஃபமேஷன் கேஸ் போட்டாலே இவங்கெல்லாம் பதிலே சொல்லிட முடியாது. எந்த அடிப்படையில் சொல்ல முடியும்? 40,000 கோடி இருக்குன்னா இப்போ திமுகவில் தானே ஐக்கியமாக கிடக்கிறாரு திருச்சி சூர்யா சிவா. எல்லாம் திமுகவுக்கு தான் இப்போ கொத்தடிமை வேலை பார்த்துட்டு கிடக்கிறாரு. எடுத்துகிட்டு போய் நேரே முதலமைச்சரை பார்த்து இது அவ்வளோத்துக்கு வழக்கு போட்டு நேரே அண்ணாமலையை தூக்கி உள்ளே போட வேண்டியது தானே, நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே சார். ஒரு துளி அளவு உண்மை கிடையாது. கல்யாணராமன் வந்து என்னுடைய விஷயத்தில் எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணாரோ அதே வேலையை தான் இப்போ அண்ணாமலைக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு. என்னை பற்றி சொன்னதில் ஒரு விஷயம், அதாவது என் புக்குக்கு மோடியின் தமிழகம்ங்கிற புத்தகத்துக்கு வந்து என் பேரை போடுங்கன்னு என்கிட்ட கேட்டார், நேரடியாக கேட்டாள். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு நேரடியாக என்னால் அவரால் என்ன எதிர்கொள்ளவே முடியலை. இன்னைக்கு வரைக்கும் எதிர்கொள்ள முடியல. அயோக்கியத்தனை அவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் வேறு மாதிரி உருட்டிட்டு திரிகிறார். இப்போது அதுக்கும் ஒரு பதில் சொன்னேன், பதிலே இல்லை அதுக்கு. ஏன்னா உண்மை இருந்தால் தானே வெளியே வரும். அப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு சின்ன சம்பவம் உங்களுக்கு தெரியுதுன்னா அதை வச்சு அப்படியே சுற்றி மாற்றி விட்டுடலாம். கணேசன் ஒரு புக் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் போட்ட பிச்சைன்னு சொல்லிட்டு போயிடலாம், நான் தான் அதுக்கு காரணம்னு சொல்லிடலாம். கணேசன் வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்தேன் அப்படின்னா நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிடலாம். வேலை பார்த்தது மட்டும் உண்மையாக இருக்கும், ஆனால் வாங்கி கொடுத்தது உண்மை இருக்காது. இதே கதை தான் அண்ணாமலை விஷயத்தில் அவர் பரப்பிட்டு இருக்கார். இன்னொரு உண்மையை சொல்கிறேன் சார், திரு அது ஒரு கல்யாணராமரை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். இந்த ஆள் என்ன வேலை பார்த்துட்டு கிடக்காருன்னா, தெளிவாக சொல்கிறேன், இந்த ஆள் என்ன வேலை பார்த்துட்டு கிடக்காருன்னா வன்னியர்னு சொல்லி ஊரு ஊதாக சொல்லிட்டு அலைகிறார். இப்போ இல்லை, பல ஆண்டுகளாகவே சொல்லிட்டு வட தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் வன்னியர் சமுதாயத்தான் வன்னியர் அப்படியே சொல்லிட்டு அடையார். அப்படி வன்னியருங்கிற பேரில் தான் ஜாதி சான்றிதழும் வச்சிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். உண்மையிலே இந்த ஆள் வன்னியரே கிடையாது. அப்படி வன்னியராக இருந்தால் அவங்க அப்பா யாருன்னு கேளுங்க, அவங்க தாத்தா யாருன்னு கேளுங்க. ஏதாவது படையாச்சின்னு வரணும்ல, இல்லைன்னா நாயக்கருங்கிற பேர்லையாவது அடைமொழி வரும்ல, தாத்தா பேர்லாம் வரும்போது. இல்லை தாத்தாவுக்கு அப்பா, இதை கேளுங்க நீங்கள். இல்லைன்னா குலதெய்வம் என்னன்னு கேளுங்க சார் அந்த ஆள்கிட்ட. குலதெய்வம், உன்னுடைய குலதெய்வம் எதுன்னு கேளுங்க, அந்த ஆள் சொல்லிட்டு. வன்னியர் குலத்தில் பிறந்திருந்தா குலதெய்வம் கட்டாயம் உண்டு, அதை கேளுங்க. குலதெய்வம் எதுன்னு கேளுங்க, அது எந்த ஊரில் இருக்குன்னு கேளுங்க. வண்டவாளம்லாம் தெரிச்சு தண்டவாளத்தில் ஏறிடும். இதான் உண்மையான விஷயம் சார். இவர் வந்து முக்கியமான வன்னியர் சமுதாயத்தில் உள்ள ஆட்கள் எல்லாம் நம்ப வச்சு விட்டார் வன்னியர்னு சொல்லி. அப்புறம் பின்னாடி எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இந்த ஆள் வன்னியரே இல்லைங்கிற கதையே தெரிஞ்சுது. இப்படி ஒரு அயோக்கியனெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு எதிராக வந்து நின்றுட்டு, அது ஐபிஎஸ்ங்கிறது 4 ஆண்டுகள் தான் அவர் வந்து ஐபிஎஸ். அது எப்படி ஐபிஎஸ்ன்னு என்னைக்கு, ஐஏஎஸ்ன்னு என்னைக்கு பயிற்சி முடிஞ்சுதோ அதுலேருந்து ஐஏஎஸ் தான், சாகிறது வரைக்கும் ஐஏஎஸ் தான். இவர் வந்து 4 ஆண்டுகள் தான் அண்ணாமலை ஐபிஎஸ். பரவாயில்ல, இருந்துட்டு போட்டு 4 ஆண்டுகள் இருந்தார்ல. அப்போது உனக்கு அது கூட இல்லை. அண்ணாமலை அவர்களை விட நான் திறமையான ஆள். அண்ணாமலை 40 ஆண்டுகள், நான் 40 வருஷத்துக்கு மேலே நான் வந்து சித்தாந்த ரீதியாக எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா என்கிட்ட சொன்னார். கல்யாணராமன் என்கிட்ட சொன்ன டைலாக், நீ 40 வருஷத்துக்கு மேலே இருந்தியா 80 வருஷமாக இருந்தியா அப்படிங்கிற கதையே கிடையாது. கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் உன்னுடைய பூத்தில் பாஜகவுக்கு எவ்வளோ ஓட்டு கிடச்சி, அதிகமான ஓட்டை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க. மாநில நிர்வாகி நீங்கள் புண்ணாக்கு எவ்வளோ ஓட்டு வாங்கி கொடுத்தீங்க, உங்களுடைய வார்டில் எவ்வளோ ஓட்டு வாங்கி கொடுத்தீங்க, கடந்த உள்ளாட்சி தேர்தலில் எவ்வளோ வெற்றி பெற வச்சிங்களா, பாஜக சார்பில் நின்னால வெற்றி பெற வச்சிங்களா, இந்த பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் வார்டில் அதிகமான ஓட்டு கிடச்சிதா, உங்கள் பூத்துலேயாவது கிடச்சிதா, அதை சொல்லுங்கள். அதிகமான ஓட்டு பாஜகவுக்கு நான் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படி சொல்லுங்கள். அவரை ஒன்றும் கிடையாது சார், வெட்டு சார். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு தேசியவாதி மாதிரி காணிச்சிக்கிட்டு, இவரும் ஒன்று தேசியவாதினா நல்லவனாக இருப்பான், நேர்மையாக இருப்பாங்கிறது பொதுவான ஒரு விதி. அந்த அடிப்படையில் நான்லாம் நம்பி ஏமாந்த இந்த ஆளெல்லாம் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் இப்போ சொன்னீங்களா, அந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா கருமமும் இதே கதையில் தான் வருது. அதில் இவங்கெல்லாம் வந்து சூரியனை பார்த்து குறைக்கிற நாய் மாதிரி.
இவங்களால எந்த இதுவுமே பண்ண முடியாது. நாய் குலைச்சி ஒருபோதும் நேரம் விடியாது, கோழி கூனா தான் விடியும். அதனால் இவங்களாம் நாய் குலைச்சிக்கிட்டே கிடக்க வேண்டியது தான். அப்புறம் வந்து மதன் ரவிச்சந்திரன் ஒருத்தர் இருந்தாமல, இப்போ அவன் என்ன செய்துட்டு இருக்கான்? அண்ணாமலைக்கு எதிராக போனவருக்கெல்லாம் இதுதான் விதி, இது கடைசியில் இப்படி தான் வரும். அன்னைக்கு மோடிக்கு எதிராக மோடி பிரதமராக 2014 வந்தபோது வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு எதிராக இருந்த தேசிய அளவில் இருந்த பாஜக மூத்த தலைவர்களால் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது, அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க. அதே மாதிரி தான் அண்ணாமலைக்கு எதிராக வந்தவங்களும் யாருமே நிற்க முடியாது. அவருடைய ஜாதகம் அப்படி சார், யார் எதிர்த்து நின்னாலும் சரி தான். ஏன்னா அவர்கிட்ட நேர்மை இருக்குது, உண்மை இருக்குது, உழைப்பு இருக்குது, எல்லாமே அவர் கையில் இருக்குது, ஒழுக்கம் இருக்குது அண்ணாமலை பக்கத்தில். அதுக்கு எதிராக நின்று கல்யாணராமன் இல்லை, எந்த ராமன் வந்தாலும் அங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அதே மாதிரி திருச்சி சூரிய என்ன சொல்கிறாருன்னா, தமிழக பாஜகவில் நாடாரும் கவுண்டரும் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க, முக்குளத்தூரும் வன்னியர்ஸ் போன்ற பிற ஜாதிகளை வந்து ஒடுக்குறாங்கன்னு சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மை? அதாவது திருநாவுக்கரசர்னு ஒருத்தர் இருந்தார் பாஜகவில், இப்போவே இருக்கார், பாஜகவில் இருந்தார். அவரை வந்து மாநில தலைவராக வச்சுருந்தாங்க, திருநாவுக்கரசர் பாஜகவில் வச்சுருந்தாங்க. வாஜ்பாய் பீரியடில் அவரை மத்திய அமைச்சராக்குனாங்க. அதாவது மத்திய பிரதேசிலேருந்து மேல் சபை எம்பி ஆக்கி அவரை மத்திய அமைச்சராக்குனாங்க. அவர் முக்குளத்தோர் தான். இவ்வளோ மரியாதையெல்லாம் கொடுத்து வச்சாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு உதாரணத்தை இந்த திருச்சி சூர்யா சிவாவுக்காக நான் சொல்கிறேன். அவரை வந்து அப்படி வச்சுருந்தாங்க. அது பிறகு இப்போ கருப்பு முருகானந்தம்னு ஒரு இப்போ மாநில துணைத் தலைவராக ஏதோ பொது மாநில அளவில் முக்கியமான போஸ்டிங்கில் தான் இருக்குது, நல்ல மரியாதைக்குரிய இடத்துல தான் அவர் இருக்கார். அவரை யார் குறைச்சி பேசினா, யார் குறைச்சி இது பண்ணாங்க? கவுண்டருங்கிறது அண்ணாமலை ஐபிஎஸ் வர்றதுக்கு முன்னாடி சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அதே மாதிரி வானதி சீனிவாசன் ஒரு கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அதனால் இது கவுண்டர் கட்சின்னு சொல்லிட முடியுமா? பொன் ராதாகிருஷ்ணன் நாடார், தமிழிசை சவுந்தரராஜன் நாடார். அதனால் இது நாடார் கட்சின்னு சொல்ல முடியுமா? எல்லா சமுதாயத்தையும் உள்ளடக்கிய கட்சி தானே பாஜக. அதனால் வந்து இலா கணேசன் வந்து பிராமணன், அதே மாதிரி கச்சிராஜா ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர். அதனால் இது பிராமணர் கட்சின்னு சொல்ல முடியுமா? அப்படி கட்டமைக்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் பாஜகன்னா ஒரு பிராமண கட்சின்னு சொல்லி. சார், திருச்சி சூர்யா சிவா ஒரு குடிகாரன். இந்த குடிகார நாய்கள் எல்லாம் கடந்து குலைக்கிறதெல்லாம் பற்றி நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை சார், கடந்து போயிட்டே இருக்கணும் சார். பாஜகவில் ஜாதி இருந்துச்சுன்னா, ஜாதி அடிப்படையில் இருந்துச்சுன்னா, ஜாதி ஏற்றத்தாழ்வு இருந்துச்சுன்னா, இல்லை ஜாதி வெறி இருக்குன்னா, எல்முருகனை எதுக்கு சார் பாஜகனுடைய மாநில தலைவராக ஆக்க போகிறாங்க சொல்லுங்கள் நீங்கள்? இதுக்கு முன்னாடியே எஸ்சி பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவங்கெல்லாம் மாநில தலைவர் ஆகின ஒரே கட்சி பாஜக மட்டும்தான். எல்லா தேசிய கட்சியிலும் எடுத்துடுங்க, இல்லைன்னா திமுக மாதிரி பெரிய கட்சிகளை எடுத்துடுங்க. ஒரு பட்டியலினத்தில் இருந்து ஒருத்தரை கொண்டு வந்து மாநில தலைவரை வச்சு பிராமண சமுதாயம், பட்டியல் அந்த மற்ற நாடார் சமுதாயம், முக்குளத்தோர் சமுதாயம், அந்த கவுண்டர் சமுதாயம், எல்லா சமுதாயத்தில் உள்ள தலைவர்களையும் வந்து அதை எல்லா சமுதாயத்தில் உள்ளவர்களும் வந்து அந்த பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த டாக்டர் எல் முருகனுடைய வழிகாட்டுதல்படி நடந்தாங்க அப்படின்னா பாஜகவில் மட்டும்தான் சாத்தியம். திமுகவில் வைக்க சொல்லுங்க பார்ப்போம், இல்லைன்னா எடப்பாடியை வச்சு அதை ஒரு பட்டியலின சமுதாயத்தில் உள்ளவங்களை வச்சு வழி நடத்த சொல்லுங்க பார்ப்போம். சாத்தியமே படாது. தமிழக பாஜகவில் மட்டும்தான் அது சாத்தியமாச்சு, அது நடைமுறையிலையும் கரெக்டாக வந்துச்சு, அவ்வளோதான். அதனால் இவர் சொல்கிறதெல்லாம் நம்ம கருத்தில் எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே எந்த விதமான ஜாதி இதுக்கும் அங்கே இடமே இல்லை. அந்தந்த சமயத்தில் யார் யார் தேவையோ மாநில தலைவரை ஆக்கிட்டு போயிட்டே இருக்காங்க, அவ்வளோதான். அவர் மேலும் என்ன சொல்கிறாருன்னா, மத்திய அமைச்சர் எல் முருகனை ஒரு நடிகையோட தொடர்புபடி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்தை பல பெண்களோட தொடர்புபடி சொல்கிறாரு. ஆனால் பாஜகலேருந்து ஏன் எந்த எதிர் வினையும் பண்ணலை? ஆமாம், அண்ணாமலைக்கு எதிராக அவர் பேசும்போது யாரும் எதிர்வினையாற்றலையே. அதை நான் நாய் குலைக்குது அதனால் கண்டுக்காமல் போனது தான் போனாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, எல்முருகனுக்கு எதிராக இவர் வச்சுருக்காருன்னா ஆதாரத்தை கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது தானே. இவர் தமிழகத்தில் இவங்க ஆட்சி தானே, திமுக ஆட்சி தான் நடக்குது, நேராக போய் சொல்லலாம். கேசவ விநாயகத்துக்கு வந்து நிறைய பெண்களோட தொடர்புன்னா நேராக போய் இவரே புகார் பண்ணலாமே. இவர் பாஜகவினுடைய ஒரு முன்னாள் மாநில நிர்வாகி, நேராக போய் அவர் என் கையில் இவ்வளோ ஆதாரம் இருக்குன்னு சொல்லி போய் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லலாமே. யார் யார் பாதிக்கப்பட்டாங்களோ கூட்டிகிட்டு போய் நீதி வாங்கி கொடுக்கலாமே. அதை செய்துட்டு போகலாம்ல, ஒன்றும் கிடையாது. டேமேஜ் பண்ணணுங்கிறது நோக்கம். எல்முருகனை டேமேஜ் பண்ணும்போது அண்ணாமலையை போட்டு ராவிட்டு திரிஞ்சார், ஒன்றும் எவனும் தீண்டுவார் இல்லை. அப்புறம் கேசவ விநாயகத்தை பற்றி பேசிட்டு இருந்தார், அப்பவும் யாரும் கண்டுக்கலை. அப்புறம் இப்போ எல்முருகனை பற்றி அப்படியே ராவிட்டு திரிய ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியே அவருக்கு காலத்தை குடிச்சிட்டு அந்த போதையில் என்னெல்லாம் உளரணுமோ அதை அவ்வளோ டைப் பண்ண சொல்ல வேண்டியது, அப்படியே போட்டு விட வேண்டியது. ஒரு நேர்மையான ஒரு ஆளாக இருக்கணும். அதாவது நேர்மையான ஆளாக இருந்தால் உங்கள் கூட பழகும் போதும் நான் வந்து அதே நிலைப்பாட்டில் இருப்பேன். உங்கள் மேலே ஒரு தப்பு இருக்குன்னா உங்கள்கிட்ட பழகும் போதே நான் உங்கள்கிட்ட சுட்டி காணிச்சிருவேன். ஒருவேளை அந்த தப்பை நான் சொல்ல வேண்டாம்னு நினச்சா நான் அதுக்கு பிறகு சொல்லாமல் என் பாட்டுக்கு விட்டுட்டு போயிடுவேன், அவ்வளோதான். இல்லை உங்கள்கிட்ட இருந்து நான் வந்த உடனே ஒரு நிலைப்பாடு நம்பகத்தன்மை பேரும் சார். திருச்சி சூர்யா சிவாவாக இருந்தாலும் சரிதான், கல்யாணராமனாக இருந்தாலும் சரிதான், எந்த கட்சியில் சேர்ப்பாங்க சொல்லுங்கள்?
உங்களை நம்பி ஒரு மாநில தலைவர் வந்து சில தகவல்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு அப்படின்னா அதுக்கு கண்ணு மூக்கு காது வாயெல்லாம் வச்சு வேற மாதிரி திரிச்சு நீங்கள் வந்து அவர்கிட்ட இருந்து வெளியே வந்த மறுநாள்ல இருந்தே பரப்ப ஆரம்பிக்கும் 3வது நாள்ல இருந்து பரப்ப ஆரம்பிக்கிறீங்கன்னா எந்த கட்சியில் உங்களை சேர்த்துக்குவாங்க? எந்த கட்சியிலையாவது சேர்த்தாங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கையான ஒரு பதவி கொடுத்து உங்களை பக்கத்தில் வைப்பாங்களா? அதுக்கு உங்களுக்கு நம்பகத்தன்மை போயிட்டுல அவங்ககிட்ட. திருச்சி சூர்யா சிவாயிலிருந்து அதில் போன எவனுக்குமே நம்பகத்தன்மையே இருக்காத. எந்த கட்சியிலையும் உங்களை சேர்க்க மாட்டாங்களே. சேர்த்தாலும் சும்மா பேருக்கு சேர்த்து வச்சுருப்பாங்க, அவ்வளோதானே. அந்த அளவுக்கு உள்ள ஆட்கள் தான். அதை சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுதான். அவருக்கு மேலே ஒரு ஏன்னா அண்ணாமலைக்கு மேலே ஒரு பெரிய பாலியல் குற்றச்சாட்டுகளை இவங்களால முன்னெடுத்து வைக்க முடியல. அதனால் ஏன்னா வச்சாலே காரி துப்பிட்டு போயிரு. எந்த குற்றச்சாட்டை வச்சாலும் எவனும் கண்டுக்க மாட்டேங்கிறான், துப்பிட்டு போயிடுறான். அதனால இப்போ புதுசாக இன்னும் வேறு அடுத்த ஆட்கள் அப்படி சொல்லிக்கிட்டே தெரிய வேண்டியதுதான். அவர் அதே மாதிரி சமீப நாட்களாக நாம் தமிழ் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறித்த ஆடியோ வீடியோலாம் ரிலீஸ் பண்ணிட்டுருக்காரு. திருச்சி சூர்யா யார் பின்னாடி இருக்காரா நினைக்கிறீங்க? இல்லை, திருச்சி சூர்யா வந்து திமுகவினுடைய கொத்தடிமை வேலை பார்த்துட்டு இருக்கார். நாம் தமிழர் வந்து திமுகவுக்கு எதிராக அந்த கருணாநிதி பாட்டை பாடினதில் விஷயத்தில் வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டாங்களா. அதனால் நாம் தமிழரை டேமேஜ் பண்ணணுங்கிற நோக்கத்துக்கு அவருக்கு கொடுத்த அஜெண்டா அந்த ஓங்கோல் குடும்பத்திலேருந்து என்ன கொடுத்தாங்களோ அதை செய்கிறார். அதே மாதிரி பாருங்கள், அத்தனையும் ஃப்ராடாக தான் இருக்கும். திமுகவுடைய வேலை தான். நீங்கள் பாருங்கள், இப்போ பார்த்துட்டே இருங்க, திமுகவுக்கு ஆதரமான பதிவுகளாக போயிட்டு இருக்கு. இப்போ திமுகவுடைய ஆட்சி ஏதோ ஒரு பாலும் தேனும், ஏன்னா இவனு தானே ஒரு 4-5 மந்த பாஜகலேருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக திட்டிட்டு நடந்ததே இந்த ஆள் தான். ஆனால் இப்போ வந்து திமுக ஆட்சியில் தேனும் பாலும் ஓடுதுன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு, சொல்ல ஆரம்பிக்கிறாரு. திமுக அமைச்சர்களோட போய் மீட்டிங் நடத்துகிறாரு. அப்படின்னா நோக்கம் என்ன? நீ வந்து திமுகவில் சேர வேண்டாம் இப்போ, ஆனால் திமுகவுடைய வேலையை நீ செய்யணும். நீ வந்து கிறிஸ்தவனாகவே இரு, ஆனால் வந்து நெத்தியில் வந்து விபூதியை பூச்சிக்கிட்டு இந்துக்காரனுக்கு விபூதி அடிச்சுக்கிட்டே திரி. இப்படிப்பட்ட ஒரு பாலிசியில் பார்ட்டி அலையுது. ரொம்ப நாள் இதெல்லாம் போகாது சார். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தற்காலிகமாக இது இருக்கும். நாம் தமிழர் அவர் எடுத்து பேசுகிறதுக்கு காரணமே திமுக கொடுத்த அஜெண்டா. அது திமுக காரங்களுக்கு வந்து நாம் தமிழர் வந்து இப்போ எதிரி ஆகிட்டாங்க. அதனால வந்து அது வந்து டேமேஜ் பண்ணணுங்கிறனால இவர் சும்மா எடுத்து ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. அது பேசிட்டு போட்டோம். இன்னும் அப்படி தானே கொஞ்ச நாள் பேசிட்டு தெரிய வேண்டியதுதான். அப்படியே ஒவ்வொரு நாளைக்கு பரபரப்புக்கு எதையாவது சொல்லிகிட்டே தெரிய வேண்டியதுதான். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? திருச்சி சூர்யாவை வந்து பின்னாடி திமுக தான் இருக்குது, சீமானை டேமேஜ் பண்ணுறதுக்காக சொல்கிறீங்க. அப்போ சீமானை வந்து ஒரு பெரிய ஆளுமையாக திமுக நினைச்சு தானே பண்ணுறாங்க இதெல்லாம்? இல்லை, அப்படி இல்லை. திமுகவுக்கு வந்து மு.க. ஸ்டாலின் காருக்கு வந்து நீங்கள் திமுக அரசாங்கத்தை எவ்வளவு கேவலமாக பேசுங்க, கண்டுக்கவே மாட்டார். நீங்கள் வேற எந்த திமுக அமைச்சரை பற்றி என்னத்தை வேணால் பேசுங்க, கண்டுக்கவே மாட்டார். இல்லை, அவரை பற்றியே நீங்கள் கூட பேசுங்க, குறிப்பிட்ட ஒரு வார்த்தை மட்டும் பேசாமல் வேறு என்னத்தை வேணால் பேசுங்க, அவர் வந்து பெரிய விஷயமே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் கருணாநிதியை பற்றி நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா அது வந்து உடனே வந்து இவருக்கு கோபமும் ரொம்ப அதிகமாக இருந்துடும். அந்த அடிப்படையில் தான் அந்த பாட்டு கள்ளத்தனம் செய்த கருணாநிதி அப்படின்னு ஒரு பாட்டு வந்துச்சு பார்த்தீங்களா. அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக காரங்க போட்ட பாட்டு அது. அப்போ ஜெயலலிதாவும் இருந்தாங்க, கருணாநிதியும் இருந்தார். கருணாநிதி உயிரோடு இருக்கும்போதே இந்த பாட்டின் மூலமாக அவருக்கு காரியம் செய்யப்பட்டது. அதான் உண்மை. அந்த அளவுக்கு அவர் அப்படியே உரித்து வார்த்தைகளை போட்டு எழுதின பாட்டு. ஜெயலலிதா இருக்கும்போது வெளியிட்ட பாட்டு தான். கருணாநிதி உயிரோடு தான் இருந்தார். அப்போவே வந்து கருணாநிதி அதை மறுக்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. அவர் பெரிய ஆள், கண்டுக்கவே இல்லை, தெரியும் அவருக்கு. அதனால் அவர் கண்டுக்காமல் போயிட்டார். இப்போ அது வந்து இது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து சாட்டை துறைமுருகன் அதை வந்து மேடையில் பாடி அதையும் கண்டுக்காமல் இருந்தால் எவனுக்கும் தெரிஞ்சிருக்காது சார். இவங்க திமுக வெற்றி பெற்று போச்சு, அதோட அதை கண்டுக்காமல் பேசாமல் போயிட்டு இருந்தாங்கன்னா ஒரு ஃபைலுக்கு அந்த பாட்டு இருக்கிறதே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாட்டுங்கிறதே இப்போ நான் சொன்னதுனால தான் நிறைய பேருக்கு தெரியவே ஆரம்பிக்கும். அதை இல்லைனா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம், 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம். அரசியல் ஞானம் உள்ளவங்களுக்கு இது ஜெயலலிதா இருக்கும்போது போட்ட பாட்டு, அதிமுக காரங்க போட்ட பாட்டு, இப்படி வேணால் சில பேருக்கு தெரியும். சாதாரண பப்ளிக் தெரியாதே சார், பாமரனுக்கு தெரியாது. குப்பனுக்கும் சுப்பனுக்கும் தெரியாமல் தானே இந்த பாட்டு இருந்துகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இல்லைல்ல, அப்படியே கொண்டு சேர்த்துட்டாங்கல்ல. சும்மா கடந்த சங்கம் எடுத்து ஊதி பட்டி தொட்டியெல்லாம் அந்த பாட்டு போய் சேர்ந்து, அப்புறம் SC ST கமிஷன், இந்த தமிழகத்துக்கு ஒரு கமிஷன் வச்சுருக்காங்க. அந்த கமிஷன்லேருந்து ஒன்றை கொடுத்து நீங்கள் வந்து சண்டாளன்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்லி காலங்காலமாக பயன்படுத்தி இருந்த வார்த்தை அது. ஒரு பட்டியலின சமுதாயத்தில் உள்ள ஒரு ஜாதி பேர், அந்த ஜாதியை இழிவுபடுத்துகிற வார்த்தை. அதனால் அந்த வார்த்தையை நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லி எதுக்கு இதெல்லாம்? அது மேடையில் வந்து இதை குறிப்பாக மேடையில் அப்போ ட்விட்டரில் பேசலாமோ இப்படியெல்லாம் சொல்லி எதுக்கு? இன்னும் தெரியாத ஆட்களுக்கெல்லாம் கொண்டு போய் அந்த பாட்டை சேர்த்து என்ன பாட்டு அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க ஆரம்பித்து அந்த பாட்டை இப்போ ரொம்ப பிரபலமான ஒரு பாட்டு ஆகிப்போச்சு. காரணம் அது இவங்க அந்த சாட்டை துறைமுகத்துக்கு மேலே போட்ட கேஸ். அதாவது நின்றுச்சா, காலையில் கைது பண்ணிங்க, சாயந்தரம் கோர்ட்டில் கொண்டு விடும்போது விட்டுட்டாங்க அவங்க. இவ்வளோ தான்.
உண்மைத்தன்மை அவ்வளோதான். ஏன்னா ஒரு பழைய பாட்டு ஒருத்தர் பாடினதை திருப்பி எடுத்து பாடினார் அப்படின்னா நீங்கள் முதல்ல அந்த பாடினவரை தடை பண்ணியிருக்கணும். அன்னைக்கே அந்த பாட்டுக்கு வந்து ஸ்டே வாங்கி இருக்கணும், கோர்ட்டில் போய் ஏதாவது பண்ணியிருக்கணும், தடை பண்ணி வச்சுருக்கணும். எதுவுமே பண்ணாத, தடை செய்யப்படாத ஒரு பாட்டை அவர் பாடினார், அவ்வளோதான். இது துரதிர்ஷ்டவசமாக இது வேறு மாதிரி வந்து போச்சு, அவ்வளோதான். கருணாநிதியை டேமேஜ் பண்ணி பெரிய லெவலில் அது கொண்டு போய் சேர்த்துட்டு அது இவங்களுக்கு தாங்கலை. அதனால திமுக அதை நாம் தமிழர் கட்சியை சீமானில், அதாவது சீமான் வேறு ப்ரெஸ் மீட்டில் அதை வேறு இன்னும் கொஞ்சம் உச்சஸ்துதியில் அதை 2 லைனை பாடி விட்டார். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு கோபத்தை ஏற்படுத்துச்சு. அதனால தான் சீமானுக்கு மேலே கோபமே ஒழிய, அதனால தான் நாம் தமிழரை டேமேஜ் பண்ணணும்னு திமுக நினைச்சதே தவிர, அதனால தான் திமுகவினுடைய கொத்தடிமைகள் வந்து நாம் தமிழர் மேலே நாய் மாதிரி பாஞ்சிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய வேற எந்த கதையும் இதில் கிடையாது. அவங்க இந்த அரசியல் ரீதியாக திமுகவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக நாம் தமிழர் இருக்குது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி நிலைப்பாடும் கிடையாது. இன்னும் உண்மையை சொல்ல போனால் திமுகவினுடைய பி டீம் வேலையை தான் சீமான் பண்ணிட்டு இருக்கார். கடந்த இதுவரைக்கும் வேலையை பார்த்ததை நீங்கள் நல்லா பாருங்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் வெற்றி பெறாதுங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அவர் ஒன்றும் பெருசாக ஓட்டு வாங்க போகிறது இல்லைன்னு நல்லா தெரியும். இப்போவே எவ்வளோ வாங்கியிருக்காரு? 5% ஓட்டு வாங்கியிருக்காரு. 10,000 ஓட்டுங்கிறது எவ்வளோ? 5% தான். அப்போ 5% ஓட்டு அவர் அங்கே வாங்குறது ரொம்ப ஒன்றும் முக்கியம் கிடையாது. ஆனால் 2 வேட்பாளர், முக்கியமான வேட்பாளர், ஒன்று திமுக வேட்பாளர், இன்னொன்று பாமக. இந்த இடத்துல வந்து பாமகவுக்காக நீங்கள் திமுகவை தோக்கடிக்கணுங்கிறது தான் உங்களுடைய பிரதான நோக்கமாக இருந்துன்னா பாமக வேட்பாளரை ஆதரிச்சிருக்கலாம், ஆதரித்து வாபஸ் வாங்கியிருக்கலாம்ல. வேட்பாளர் நிறுத்துனது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் சூழ்நிலை மாறும்போது நீங்களும் சேர்ந்து வந்து பாமக வேட்பாளருக்கு வெற்றி பெறதுக்கு பாடுபட்டு திமுகவை காலி பண்ணக்கூடிய வேலையை நீங்களும் செய்திருக்கலாம்ல. அப்படி வந்திருந்தாலும் திமுக வெற்றி பெற்றிருக்குங்கிறதெல்லாம் அது பணம் இதெல்லாம் நடந்தது வேற விஷயம். ஆனால் முயற்சியை நீங்கள் எடுத்திருக்கலாம்ல. அப்போ உங்கள் நோக்கம் என்னது? ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு 5,000 ஓட்டு வித்தியாசம் இல்லை 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வருதுன்னா அந்த இடத்துல திமுகவினுடைய வெற்றி நீங்கள் வந்து இங்கே போனீங்கன்னா பாமகவுக்கு உங்கள் ஓட்டு 10,000 ஓட்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா அவங்க ஓட்டு வெற்றி வந்து தோல்வி அடைஞ்சு போயிடும். அப்போ திமுகவை காப்பாற்றணும், திமுகவினுடைய வெற்றியினுடைய சதவீதத்தை கூட்டணும். அதுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்காக திமுக கொடுத்த பிச்சை காசை வாங்கிக்கிட்டு அதுக்காக ஒரு வேலையை பார்த்த ஆள் தான் சீமான். இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இல்லைன்னா அவர் அழகாக இந்த தேர்தலில் புறக்கணிச்சிட்டு போயிருக்கலாம். குறைந்தபட்சம் ஆதரவு தெரியாமல் கூட புறக்கணிச்சிட்டு போயிருக்கலாம். ஏன்னா 2 தான் நிற்கிது. எனக்கு தேவை திமுக தோக்கணுங்க, அதனால பாமக வந்தா என்ன, யார் வந்தால் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு க்ளீனாக ஆதரிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரே லைன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அவருடைய நோக்கம் வந்து திமுக வெற்றி பெற வைக்கணும். இதுதான் அவங்களுடைய நோக்கம். அதில் தெளிவாக இருந்தார், கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டார். பொது தேர்தலை விட்டுருக்க, இடைத்தேர்தலில் தான் பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன். அதனால் அப்படிப்பட்ட ஆளு தான் அங்கே அப்படியே அவங்க விக்கிரஸாக நாங்கள் திமுகவுக்கு எதிராக இருக்கணும்னு காணிக்க போய் அதுக்கு இந்த பாட்டெல்லாம் பாடி அது வேறு விதமாக அவங்களும் வந்து தேவையில்லாமல் போய் அவரை கைது பண்ண போய் அது பெரிய பிரச்சனை ஆகி சீமானும் கொந்தளிச்சில் 2 வார்த்தையை பாடி எல்லாம் சேர்ந்து பெருசானால் இன்றைக்கி வந்து திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாகுது. திமுகவில் உள்ள கொத்தடிமைகளும் கதறிட்டு கிடக்கிறாங்க. இப்போ இவ்வளோதான் சார். அதனால் திமுகவுக்கு எதிரான ஒரு பெரிய அச்சுறுத்தக்கூடிய அளவுலலாம் ஒன்று நாம் தமிழர் கிடையாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. முதலமைச்சரோட அமெரிக்க பயணத்துக்கு மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? முதலமைச்சர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறத மத்திய அரசாங்கம் வந்து அனுமதி கொடுத்தானே ஆகணும். அதை தடுக்க மாட்டாங்களே. அவர் என்ன ரீதியாக அங்கே அனுமதிக்க போகிறாருன்னு நமக்கு தெரியாது. அது உடல் ரீதியாக இருந்ததுன்னா சந்தோஷம், போயிட்டு வர்றதும், போய் உடலை போய் பராமரிச்சுட்டு வர்றதும். ஆனால் அவர் வந்து சொல்கிறது வந்து நாங்கள் நிதியை போய் பெற்றுட்டு வர போகிறோன்னு ஒரு நாடகத்தை அங்கே அரங்கேற்றாங்கல்ல, அதுதான் நமக்கு வந்து ஏற்றுக்க முடியல. இவர் அங்கே மகனை வந்து துணை முதலமைச்சர் ஆக்கணும், அதுக்காக இவர் ஒரு பயணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு போகிறாரு. ஆனால் வந்து அங்கே போயிட்டு எப்போ வருவார்னு தெரியாதான். ஒரு முதலமைச்சர் போகக்கூடியவருக்கு, ஒரு முதலமைச்சருக்கு போகிறவருக்கு எவ்வளோ நாளையில் திரும்பி வருவோம்னு அவருக்கே தெரியாதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் நீண்ட நாள் அங்கே இருக்க போகிறாரு, அதனால் தமிழகத்தினுடைய இந்த இதெல்லாம் கவனிக்கணும் ஆட்சியை, அதுக்காக வேண்டி உதயநிதி ஸ்டாலினுக்கு பட்டாபிஷேகம் செய்யணுங்கிறது தானே அதுக்கு அர்த்தம். இப்படியெல்லாம் ஒரு பித்தலாட்ட நாடகம் வந்து மக்களுக்கு புரியாதா? இது பட்டாபிஷேகம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, இருந்து செய்து வச்சுட்டே போங்கலாம். யார் உங்களை கேட்க போகிற? ஆட்சி 5 வருஷம் தமிழகத்தை உங்களுக்கு குத்தகை விட்டாச்சு. திமுகவை நீங்கள் உங்கள் குடும்பத்தினுடைய ப்ராப்பர்ட்டியாக மாற்றிட்டீங்க, கம்பெனியாக மாற்றிட்டீங்க, குடும்ப கம்பெனியாக அதை நீங்கள் ஆக்கி வச்சாச்சு. ஆட்சியும் அதேமாதிரி தான் நீங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்க. சரி, விளையாடிட்டு போங்க. மக்கள் வந்து அடுத்த கட்ட யோசிக்கிறாங்கல்ல. இதெல்லாம் வந்து இந்த ஒரு நாடகம் நடத்துகிறாங்கன்னு தெரியாதா? உடல் ரீதியான காரணத்துக்காக நாங்கள் போகிறேன்னு சொல்லுங்கள், யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ஒரு மருத்துவ சிகிச்சைக்காக போகிறோம் அப்படின்னா அது உங்களை தான் தேர்ந்தெடுத்துட்டாங்க, முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா எம்ஜிஆர்லேருந்து அண்ணாதுரையிலேருந்து யார் வேணாலும் வெளிநாட்டில் போய் மருத்துவம் பார்த்தாங்கன்னா பார்த்தேன் தான். பார்க்கக்கூடாது,
நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படிலாம் யாரும் சொல்ல போகிறதில்ல. குறைந்தபட்சம் வந்து உங்கள் அப்பா பேரில் இங்கே பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரி வச்சுருக்கீங்க, தமிழ்நாட்டில் இந்த இவ்வளோ வருஷமாக பல ஆண்டுகளாக உங்கள் கட்சி தான் ஆட்சி செய்திருக்கு, தமிழ்நாட்டில் எந்த மருத்துவம் முன்னேறவில்லையா அப்படிலாம் யாரும் எந்த பாஜகக்காரன் கூட இந்த மாதிரி கேவலமான விமர்சனம்லாம் பண்ண போகிறதில்ல. நம்மளும் அதை பற்றி கேட்க போகிறதில்ல. உண்மையிலே கேட்க வேண்டிய கேள்வி தான் அதெல்லாம். இங்கே என்ன மருத்துவம் இல்லையா, இல்லைன்னா இங்கே வசதி இல்லையா? அப்போ குப்பரம் சுப்பரம் மட்டும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்க மருத்துவம் பார்க்கணும், நீங்கள் மட்டும் அமெரிக்காவில் போய் பார்ப்பீங்களான்னு கேட்க வேண்டிய நியாயமான கேள்வி தான். இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல கேட்க போகிறதில்லை. ஏன்னா உடல்நிலை மோசமாக போகுதுன்னு சொல்லும்போது போங்க போய் எங்கேயோ போய் நல்லது செய்துட்டு வாங்க, உடம்பை சரி பண்ணிட்டு வாங்கன்னு தான் எல்லாரும் சொல்ல போகிறாங்க. நோக்கம் அது இல்லை சார். இந்த ஆள் வந்து இவருக்கு பகனுக்கு வந்து பட்டாபிஷேகம் செய்யணும் சார், துணை முதலமைச்சர் ஆக்கணும், அடுத்து திமுகவினுடைய செயல் தலைவர் ஆக்கணும். அதுக்கு உள்ள வேலைகள் எல்லாம் அவங்க செய்கிறாங்க. கொள்ளையடிச்ச பணத்தை எந்தெந்த நாட்டுகளில் பதுக்கணுங்கிறதுக்கு அங்கேருந்து டிஸ்கஸ் பண்ணால் வெளியே கசியாமல் இருக்கும். இங்கே இருந்தால் இந்த திருச்சி சூர்யா சிவா மாதிரி அல்ல கைகள் எங்கேயாவது கசிஞ்ச என்னத்தையாவது ஒன்று எடுத்து, இல்லைன்னா மேக்கிங்கில் என்னத்தையாவது ஒன்று இது வாய்ஸ் டப்பிங்கில் என்னத்தையாவது ஒன்று பண்ணி எடுத்து எதையாவது ஒன்று வெளியிட்டு அசிங்கப்படுத்திட்டு நடக்கும். அங்கே இருந்தால் வெளியே ரகசியமாக இருக்கும். இங்கே இருந்தால் மத்திய அரசு உளவு நிறுவனங்கள் ஏதாவது ஒரு இதை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கும், எங்கே பதுக்குறாங்க, எங்கெங்கே கொண்டு போகிறாங்கன்ட்டு. இது அமெரிக்காவில் போய் அந்த வேலையை செய்தால் நல்லா இருக்கும், அதனால் போகிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். இது என்ன அங்கே போய் அமெரிக்க ஜனாதிபதிக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ண போகிறாரா இவர் போய் அங்கே யாருக்கு தெரியும்? போகிறது இதுக்கு, சொல்கிறது வெளியே சும்மா ஒரு நாடகம் போட்டுட்டு அலையிறாங்க. இதுதான் உண்மை. மற்றபடி மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்தது தப்புன்னு நான் சொல்லலை, அது கொடுத்தானே ஆகணும். எந்த மாநில முதலமைச்சராக இருந்தாலும் காரணம் வந்து நாங்கள் நிதியை வாங்க போகிறேன்பாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. பினராயி விஜயன் போகலையா, அங்கே போய் என்னத்தையோ கூத்தடிச்சுட்டு இருந்துச்சு அந்த கோஷ்டி. ஆனால் போகிறது நான் நிதி வாங்க போகிறேன் என்னத்தையோ சொல்லிட்டு போச்சு. இது அவ்வளோதான். அரசாங்க பணத்தில் நம்ம வரி பணக்கத்தில் தீபாவளி குளிக்க போகிறாங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்லி தான் விடுவாங்க, அவ்வளோதான். சமீபத்தில் தேமுதிக பிரேமலதா வச்சுக்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முதலமைச்சரோட உடல்நிலை குறித்து கருத்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக ஐடிவிங்க வந்து அவங்கள கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்கிறேன் சார். உடல்நிலை அவருக்கு சரியில்லை, அது கை நடுங்கிறது எல்லாமே உண்மை தான். அதுக்கு வந்து வேறு ஏதோ ஒரு நோய்க்கு பேர்லாம் சொன்னாங்க. அது வந்து இன்னும் நிறைய பிரபலங்களுக்கு இதை மாதிரிலாம் வந்திருக்கு. அது வந்து ஒரு பக்கவாத மாதிரியான ஒரு நோய் தான் அது. அதனால் கை வந்து நடுங்க தான் செய்யும். அது வந்து அதனால தான் ஒரு கர்ச்சிப்பை கைக்குள்ளே வச்சு பிடிச்சிட்டே இருப்பார். சைக்கிளில் ஆண்பரை பிடிச்சிட்டே இருப்பார். ஆண்பரை விட்டார்னா கை நடுங்க தெரியும், பிடிச்சிட்டே இருப்பார். பக்கத்தில் எதாவது இருந்தனா கையை அழுத்தமாக பிடிச்சிருப்பார். இதெல்லாம் மு க ஸ்டாலின் பண்ணுறது நம்மளே கொண்டு கவனிச்சிங்கன்னா அந்த வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, அது அவருடைய வியாதி, ஒரு நோய். அந்த நோயை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து விமர்சனம் பண்ணுறதில்ல, இல்லை அதை குறைச்சி பேசுகிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நோய்க்கு அவர் வந்து நோய் இருக்கிறத ஒத்துக்கிடுறது நல்லது. மாநில முதலமைச்சராக இருக்கவர் எனக்கு இந்த நோய் இருக்குது, அதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்குன்னு சொல்ல போனால் அந்த மக்கள் யாருமே அதை பெருசாக தப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவருக்கு நோய் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே யாருமே நினைக்கல. அவருக்கு நோய் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அது என்ன நோயின்னு வேணால் தெரியாமல் இருக்கும். மறுபடியும் அவர் நோய் இருக்குது, உடல்நிலை சரியில்லைங்கிறது எல்லாருக்கே தெரியும். அவரை மக்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ அவரை வந்து முதலமைச்சராக தேர்வு பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு நம்ம அவரை குறை சொல்லி அவருடைய உடல் வியாதிகளை போய் வந்து இழிவுபடுத்தி பேசுகிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த மாதிரி எந்த நோக்கத்தில் சொல்லிச்சுன்னு எனக்கு தெரியாது. அப்படியே விமர்சனம் பண்ணுறது எனக்கு உடன்பாடு இல்லை சார். அதே மாதிரி பாமக நிறுவனர் ராமதாஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, வெளியிருந்து வந்தவங்க தமிழ்நாட்டை தொடர்ச்சி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, அது மாறணும்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அது உண்மைதான். நம்ம தேசியவாதம் பேசினாலும் கூட இங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் தமிழன் சொல்லி பிரிவினைவாதம் பேசுகிறதுனால அவங்களுக்கு பதில் சொல்கிற விதமாகவாவது நான் வந்து இந்த நிலைப்பாட்டில் இருக்கேன். கண்டிப்பாக சார், நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு 10,000 கூட கிடையாது சார். கருணாநிதியுடைய குடும்பத்தினுடைய அந்த ஜாதி இருக்குது பார்த்தீங்களா, அது சின்ன மேளம்னு ஒரு ஜாதி. அந்த அது தெலுங்கு சின்ன மேளம்னு வேற சொல்கிறாங்க. தெலுங்குலேருந்து அங்கேருந்து வந்ததுனால அவங்க தெலுங்கு சின்ன மேளம்னு சொல்கிறாங்க. அந்த சின்ன மேளம்ங்கிற ஜாதி வந்து தமிழகத்தில் ஏன் வந்து ஜாதிக்கு ரீதியான கருத்து கணிப்பை எடுக்க சொல்லி ஏன் இவங்க வந்து கோரிக்கை வச்சு மறுக்கிறாங்க அப்படின்னா, அந்த புள்ளி உரத்தை எடுக்க சொல்லுங்கள், அந்த கணக்கீடை எடுக்க சொல்லுங்கள், எடுக்க மாட்டாங்க. சென்சஸை ஜாதி சென்சஸை எடுக்க சொல்லுங்களா, எடுக்கவே மாட்டாங்க. அது திமுக, அதாவது திமுக எந்த காலத்துலையும் அதை எடுக்கவே செய்யுது. ஏன் தெரியுமா? மு க ஸ்டாலினுடைய ஜாதி வந்து என்னங்கிறது வெளியே தெரிஞ்சிடும். முதல் பாயிண்ட், அந்த ஜாதியில் தமிழகத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 10,000க்கு கீழே தான் இருக்காங்க. 10,000க்கு கீழே எண்ணிக்கையில் உள்ள ஒருத்தங்க தமிழ்நாட்டை தொடர்ந்து ஆட்சி செய்ய முடியும்னா அது என்ன வகையான சமூக நீதி? அது ஒரு தவறான ஒரு இதா இல்லையா? அதாவது ஒரு தேசியவாதம் பேசுகிற நமக்கு அது பிரச்சனை கிடையாது, யார் வேணாலும் இருக்கலாங்கிறது தான். ஆனால் பிரிவினைவாதம் பேசுகிற இவங்களுக்கு நாம் இதை கேட்டால் தப்பு கிடையாது. அதனால கேட்குறேன், அது வந்து எப்படி சமூக நீதி? இதே மாதிரி தான் தமிழகத்தை தவிர எந்த மாநிலத்திலேயாவது
இன்னொரு மாநிலத்தில் உள்ள முதலமைச்சராக இருக்க முடியுமா? ஆந்திராவில் இருக்க முடியுமா? தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தன் போய் ஆந்திராவில் முதலமைச்சர் ஆக முடியுமா? கேரளாவில் முதலமைச்சர் ஆக முடியுமா? கர்நாடகத்தில் ஒரு எம்பி ஆக முடியுமா? தெலுங்கானாவில் எம்பி ஆக முடியுமா? எதுவும் ஆக முடியாதுல்ல. ஆனால் தெலுங்குலேருந்து வந்த ஒரு கருணாநிதி குடும்பம், கருணாநிதி முதலமைச்சர், அப்புறம் அவருக்கு மகன் முதலமைச்சர், அப்புறம் இப்போ அவருக்கு பேரனும் இன்னும் முதலமைச்சர் ஆவார்னா இது என்ன கணக்கு? அப்போ தமிழனுக்கு ஒருத்தன் கூட தகுதியானவன் இல்லையாங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. அதில் டாக்டர் ராமதாஸ் கேட்டது கரெக்டான கேள்வி தான். தமிழகத்தில் வந்து நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒரு புள்ளி விவரம் சொல்கிறேன். காமராஜர், அதுக்கப்புறம் பக்தவச்சலம், இவங்க ஆட்சியை விட்டுருங்க, இது வரைக்கும் தமிழர்கள், அதை விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி உள்ளதை விட்டுருங்க. 1967 எடுங்க சார். அண்ணாதுரை தமிழன் கிடையாது. அடுத்த யார்? கருணாநிதி தமிழன் கிடையாது. அடுத்த யார்? எம்ஜிஆர் தமிழன் கிடையாது. அடுத்த யார்? ஜெயலலிதா தமிழன் கிடையாது. என்ன சார் இப்போ கருணாநிதிக்கு புத்திரபாகியம், இப்போ ஸ்டாலின்காரு தமிழன் கிடையாது. அப்போ என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? அப்போ தமிழன்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தமிழனுக்கு அப்போ தகுதியே இல்லையா முதலமைச்சராக வர்றதுக்கு? இப்படி தமிழன் அல்லாதவர்கள், குறிப்பாக கருணாநிதி குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் முழுக்க முழுக்க தமிழ் விரோத செயல்களை அத்தனை செய்துக்கிட்டே இருக்காங்க. எம்ஜிஆராவது கொஞ்சம் அந்த மனசாட்சிப்படி கொஞ்சம் நியாயமான மனிதனாக நடந்துக்கிட்டார். ஜெயலலிதா அந்த அம்மா கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவங்கெல்லாம் நடந்துக்கிட்டாங்க. அண்ணாதுரை 2.5 வருஷத்துலேயே அவர் குறைந்த 2.5 வருஷம் தான் அவர் முதலமைச்சர். அதுக்கு பிறகு அவர் நோய் வாய்ப்பட்டு இறந்து போயிட்டார். அதில் அவரை குற்றம் சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அதுக்கு முன்னாடிப்பட்ட இந்த இந்து விரோத போக்கு அதெல்லாம் நிறைய கதை இருந்தாலும் அவரை விட்டுட்டாங்க. ஆனால் கருணாநிதியும் மு.க. ஸ்டாலின் தான் இந்து விரோத செயலாக இருந்தாலும் சரி தான், தமிழ் விரோத செயலாக இருந்தாலும் சரி தான், எல்லாமே அப்படி தான் சார். சமீபத்தில் ஒரு விஷயம் சார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி வியாபாரிகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு என்னத்தையும் ஒன்று பண்ணிட்டு நடந்தார். அதில் அவர் என்ன கருத்தை முன்மொழிஞ்சார் தெரியுமா? அதை தெருக்கள்லாம் வந்து வியாபார நிறுவனங்கள் எல்லாம் வந்து கடைகளுக்கெல்லாம் வந்து தமிழில் இப்போ பேர் வைக்கிறது இல்லை, அது ரொம்ப வேதனையாக இருக்குது, எல்லாரும் நீங்கள் தமிழில் பேர் வைக்கன்னு சொல்லி அவர் ஒரு அழகான ஒரு பாடத்தை நடத்தியிருந்தார். நான் என்ன தெரியுமா கேட்குறேன், ஸ்டாலின்ங்கிறது தமிழா சார்? உங்கள் பேரை நீங்கள் தமிழ் படுத்தணுமா வேண்டாமா? கருணாநிதிங்கிற பேர் தமிழா சார்? உதயநிதிங்கிறது தமிழா சார்? உதய சூரியன் அப்படிங்கிறது தமிழா சார்? திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது தமிழா சார்? அண்ணா அறிவாலயம்ங்கிறது தமிழா சார்? எது தமிழ் சொல்லுங்க. சரி, இவருக்கு மகன் வச்சிருக்க ரெட் ஜெயின் நிறுவனம் தமிழா சார்? இல்லை இவருடைய மகள் வச்சிருக்கக்கூடிய சன்ஷைன் ஸ்கூல் தமிழா சார்? எது தமிழ் சொல்லுங்க. இவங்க வச்சிருக்க நிறுவனங்கள் தமிழ் கிடையாது. இவங்க குடும்பத்தில் வச்சிருக்க சன் டிவி தமிழ் கிடையாது. எதுவுமே தமிழ் கிடையாது. இது எல்லாமே இவங்க வச்சுக்குவாங்க. ஆனால் தமிழை காப்பாற்றுற மாதிரி ஒரு நாடகம் நடத்திக்குவாங்க. காரணம் ஒரே ஒரு காரணம் தான், தமிழன் ஆட்சி செய்யறது தான் தமிழ் போற்றப்பட்டிருக்கும். இங்கே ஆங்கிலம் போற்றப்படுது. தமிழ் என்னடி நாசமாக போனாலும் அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. ஆங்கிலத்தை தூக்கி பிடிக்கணும், ஆங்கிலத்தை வளர்த்து எடுக்கணும், இதை மட்டுமே செய்துட்டு இருக்காங்க. இந்த மாடலுக்கு தான் திராவிடியா மாடல்னு பேர். எதுக்கு திராவிடியா மாடல்னு வைக்கணும்? தமிழ் மாடல்னு தானே வைக்கணும். ஆந்திராக்காரன் ஆந்திரா மாடல்னு சொல்கிறா, அழுதுன தெலுங்கு மாடல், ஆந்திரா மாடல், கர்நாடகத்துக்காரன் கன்னட மாடல்னு சொல்கிறா, கேரளாக்காரன் கேரளா மாடல்னு சொல்கிறான். தமிழை மட்டும் எப்படி சார் வந்து திராவிட மாடல்னு சொல்ல முடியும்? தமிழன் மாடல்னு தானே சொல்லணும். ஏன் சொல்ல மாட்டேங்கிறார் இவர் தமிழன் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தமிழன் மாடலையே திராவிட மாடலையும் கொண்டு போக முடியுதுன்னா இதை விட வேற என்ன கெடுதல் இருக்க முடியும்? அதனால ஒரு தமிழனாக ஒருத்தர் வந்து முதலமைச்சராக இருக்கு இல்லையேங்கிற ஆதங்கம் அவருக்கு இருக்க ஆதங்கம் எனக்கும் உண்டு. கண்டிப்பாக ஒரு தமிழன் தான் இனிமே, அண்ணாமலைங்கிற தமிழன் தான் தமிழகத்தில் இனிமே வந்து முதலமைச்சராக வரணும். வந்தால் மட்டும்தான் இந்த களிசடைகள் எல்லாம் இங்கேருந்து அகற்ற முடியுங்கிறது என்னுடைய கருத்து. அதே மாதிரி தனக்கு துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் வேண்டாம்னு சொல்லி உதயநிதி சொல்லியிருக்காரு. அவர் எங்கே சார் சொன்னார்? சமீபத்தில் அவர்கிட்ட அப்படி புரளியை கிளப்புறாங்க. அவர் இப்படி தான் முன்னாடி சொன்னார், எனக்கு வந்து கட்சியிலெல்லாம் நிறைய முன்னோடிகள் இருக்காங்க, அதனால் நான் நடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன்னு சொன்னார். அப்புறம் வரலையா, அப்புறம் வந்து எலெக்ஷனில் நிற்கலையா, நான் வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் நின்னார், அமைச்சரெல்லாம் நான் ஆக மாட்டேன்னார், ஆகலையா. அதேமாதிரி தான் இனிமேல் துணை முதலமைச்சர் ஆக மாட்டேன்னு அவர் வாயினால சொல்லலை. நான் வந்து துணை முதலமைச்சரை விட எனக்கு இளைஞரணி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை நான் கைவிட்டுற மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இளைஞரணியை நான் கையில் வச்சுருப்பேன், நான் துணை முதலமைச்சர் பதவியும் கையில் வச்சுருப்பேங்கிறதுன்னு அர்த்தம். இளைஞரணி எது வரைக்கும் கையில் வச்சுருப்பார்? செயல் தலைவருங்கிற பதவியில் வர்றது வரைக்கும் கையில் வச்சுருப்பார். அந்த செயல் தலைவருங்கிற பதவி இப்போ என்னாச்சு திமுகவில்? மு.க. ஸ்டாலினுக்காகவே உருவாக்கப்பட்ட பதவி தான் செயல் தலைவர் திமுகவில். அந்த பதவி அன்னையோட முடிஞ்சு போச்சு. அதோட அதுக்கு பிறகு இன்னொரு ஆளை செயல் தலைவர் ஆக்கியிருக்க வேண்டியது தானே திமுகவுக்கு. ஏன் ஆக்கலை? கருணாநிதி மரணம் அடைவது வரைக்கும் அந்த பதவி இருந்துச்சு. அவர் மரணம் அடைஞ்சார், இவர் தலைவர் ஆனார், அதோட அந்த பதவி முடிஞ்சு போச்சு.
இப்போ செயல் தலைவர் இப்போ என்னமா உருவாக்க போகிறாங்க. எதுக்கு? இவருக்கு இளவரசருக்கு பட்டம் சூட்டுறதுக்கு. இந்த ஓங்கோல் இளவரசர், இந்த உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலினுக்கு செயல் தலைவருங்கிற பட்டத்தை சூட்டுறதுக்காக அந்த பதவியை பல வெளியூருக்கா தூசு தட்டி எடுத்து இப்போ கொண்டு வர போகிறாங்க. இதெல்லாம் நடக்க போகுது. இவங்க சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் ஸ்டாலின் முன்னாடி சொல்லிட்டு இருந்தார், நான் துணை முதலமைச்சர் ஆக மாட்டேன், நான் முதலமைச்சர் ஆக மாட்டேன், எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் ஆயிட்டாங்க. அதுதான் சார் அந்த குடும்பம். அப்படி தான் ஒரு நாடக கம்பெனி இப்படி தான் சொல்லும். அதெல்லாம் நீங்கள் நம்பி ஏமாத்தரப்படாது. எங்களுடன் இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி. வணக்கம். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.